இலங்கை தேசத்தை மாற்றுவதற்கான மாற்றத்தை முதலாவது தங்களிலே ஏற்படுத்துவோம் என்று கூறிக்கொண்டு வின் ஸ்ரீலங்கா அலைவரிசை வழங்குகின்ற மூட நம்பிக்கைக்கு எதிரான குரல் வெளிப்படுத்தல். சொல்வதை நாங்கள், தீர்மானிப்பது நீங்கள். சொல்வதையெல்லாம் நம்பிவிட வேண்டாம், கண்டதையெல்லாம் விசுவாசிக்க வேண்டாம். சுயாதீனமாக சொந்த புத்தியினால் உண்மையை அறிந்து நேர்த்தியான தீர்மானம் எடுப்பதற்காகவே இந்த நிகழ்ச்சி. இன்று எங்களுடைய கலையகத்துக்கு வந்திருக்கிறார் இதனுடைய ஊழியக்காரன் போதகர் சுரேஷ் ராமச்சந்திரன் அவர்கள். அவரை அன்போடு வரவேற்கின்றோம். அவரை பற்றி கூறுவதாகின், உலகத்திலே 5 கண்டங்களிலும் அவருடைய இறையியல் சேவை, ஒரு இறையியல் ஆசிரியராக அவர் கடமையாற்றி கொண்டிருக்கிறார். அத்தோடு கூட ஒரு ஊழியக்காரர். அவருடைய திருச்சபைகள் எல்லா நாடுகளிலும் இருக்கின்றது. ஒரு ஆசிரியர். அவர் இன்று கள்ள உபதேசங்கள், கள்ள ஆசிரியர்களை எவ்வாறு நாங்கள் இனம் கண்டு கொள்ள வேண்டும் என்பதை குறித்து பேசப் போகிறார். அதற்கு முன்பதாக நான் ஞாபகப்படுத்த விரும்புகிற காரியம், பரிசுத்த வேதாகமத்திலே இஸ்ரவேல் ஜனங்களை ஆட்சி செய்வதற்காக 2 ராஜாக்கள் இருந்தார்கள். ஒருவர் முதலாவது ராஜா சவுல், 2வது தாவீது ராஜா. இந்த 2 ராஜாக்களும் ஒரு பாரிய தவறை கர்த்தருடைய நாமத்துக்கு விரோதமாக, கர்த்தருடைய திட்டத்துக்கு விரோதமாக செய்கிறார்கள். சவுல் ராஜா செய்த தவறை சாமுவேல் தீர்க்கதரிசி அதை உணர்த்துகின்ற பொழுதும் சவுல் ராஜா அதை ஏற்றுக்கொள்ளாமல் காரணம் காட்டி இதனுடைய அபிஷேகத்தை இழந்து போனார். தாவீது ராஜாவோ நாத்தான் அவருடைய குற்றத்தை, அவருடைய தவறை, பாவத்தை உணர்த்துகிற பொழுது மனம் உணர்ந்து பாவத்தை ஏற்று மன்னிப்பு பெற்று தேவனுக்கு பிரியமான ஒரு ராஜாவாக, இதனுடைய பிள்ளையாக அவர் இதனுடைய மன்னிப்பை பெற்றுக்கொண்டார். இந்த நிகழ்ச்சியிலே எங்களுடைய அருமை போதகர் அவர்கள் இந்த பிழையான ஆசிரியர்கள், அதே போல துர் உபதேசங்களை கொண்டு வருகிறவருடைய காரியங்களை குறித்து பேசுகிற பொழுது உங்களுடைய மனதிலே படுகிறதை வைத்து நீங்கள் சவுலா அல்லது தாவீதா என்று சொல்லி தீர்மானிக்க உங்களுக்கு வாய்ப்பை வழங்குகின்றோம். போதகரையா அவர்களே, உங்களிடத்தில் நான் கேட்க விரும்புகிற காரியம், இன்று இலங்கையில் மாத்திரம் அல்ல, உலகத்திலே அநேக கள்ள தீர்க்கதரிசிகளும் கள்ள ஆசிரியர்களும் வேதத்துக்கு முரணாக, கிறிஸ்தவ நம்பிக்கைக்கு முரணாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இவர்களை குறித்து அநேகர் தங்களுடைய வலைத்தளங்களிலே நேரடியாக தங்களுடைய கருத்துக்களை புத்தகங்கள் ரீதியாக வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இவர்களை குறித்து ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினர் சொல்லுகிற காரியம், இது தவறான விடயம். கிறிஸ்தவர்களோடு மோதிக்கொள்ளுகிறார்கள். இதனால் கிறிஸ்தவர் அல்லாத சமூகத்தினர் கிறிஸ்தவ சமூகத்தை குறித்து ஒரு பிழையான எண்ணத்தை ஏற்படுத்துகிறார்கள். அதால் நாங்கள் அவர்களை குற்றம் பிடிக்கக்கூடாது, நியாயம் தீர்க்கக்கூடாது என்ற ஒரு கருத்தை வைக்கிறார்கள். ஆனால் நான் வாசிக்கின்ற வேதத்திலே, பழைய ஏற்பாட்டிலே இஸ்ரவேல் ஜனங்கள் மற்றும் அல்ல, தேவனுடைய தீர்க்கதரிசிகள் பிழை செய்கிற பொழுது தேவன் அவருடைய குற்றத்தை உணர்த்தினார். நாங்கள் சொன்ன போல ராஜாக்கள் பிழை செய்கிற நேரம் கூட அந்த குற்றத்தை தேவன் வெளியரங்கமாக உணர்த்தினார். புதிய ஏற்பாடிலும் அப்படித்தான் கடிதங்களிலே பார்க்கின்றோம். நீங்கள் நான் நினைக்கிற 38 வருடம் இறைப்பணியில் இருக்கிறீர்கள். இன்னொன்று வேத ஆசிரியர்களாக 5 கண்டங்களிலும் உடைய மாணவர்கள் இருக்கிறார். அவர்களுக்கும் அல்லது எங்களை போன்று இவ்வாறான நிகழ்ச்சியை நடாத்துகிறவர்களுக்கும் இவர்களை நாங்கள் நியாயம் தீர்க்க முடியும் அல்லது குற்றத்தை நாங்கள் உணர்த்த முடியுமா? இது வேதத்தின்படி சரியா தவறா? எங்களை கொஞ்சம் விளங்கப்படுத்துங்களேன். இயேசுவின் நாமத்திலே உங்களை நானும் வாழ்த்துகிறேன். மிகவும் நன்றி சகோதரனே, என்னை நீங்கள் இந்த கேள்வி பதில் விடயத்துக்கு அழைத்ததற்காக. வேத காலத்திலே இருந்தே துர் உபதேசங்கள் இருந்து கொண்டுதான் இருக்கின்றன. இப்போது இயேசுவின் காலத்தையும் சபை தொடங்கிய அந்த 1ஆம் நூற்றாண்டு காலத்தையும் பார்த்தால், அன்றைய நாளில் மிகவும் வல்லமையான முறையில் மக்களை வீழ்த்தி கொண்டிருந்த ஒரு துர் உபதேசம் ஞாஸ்டிசிசம் என்கின்ற ஒரு துர் உபதேசம். இந்த காலத்திலே தான் இயேசுவானவர் தனது மலை பிரசங்கத்திலே, மத்தேயு 5 முதல் 7 வரையான மலை பிரசங்கத்தை
ஒரு கோர்வையாக படித்து பார்த்தால், நீ உன் கண்ணில் இருக்கின்ற உத்திரத்தை உணராமல் பிறர் கண்ணில் இருக்கின்ற துரும்பை பார்ப்பதென்ன என்று இயேசு சொல்லுகிறார். அப்போ அது மற்றவனை குற்றவாளியாய் தீர்க்காதே என்று அல்ல, நீ அவன் செய்வதை விட அதிகமான ஒரு பாவத்தை செய்து கொண்டு அவன் செய்கிற சின்ன பாவத்தை நீ சுட்டிக்காட்ட துணிகிறாயே என்பதுதான் அதனுடைய அர்த்தம். பவுலடியார் ரோமர் 2ஆம் அதிகாரத்திலே மற்றவனை குற்றவாளியாய் தீர்க்கிறவனே நீ யாராயிருந்தாலும் சரி நீ போக்கு சொல்ல இடமில்லை என்று சொல்லி அவர் சொல்லும் காரணம், நீயும் அந்த தவறை செய்து கொண்டு பிறன் செய்கின்ற தவறை சுட்டி காட்டாதே என்பதுதான். அவர் ஒருவேளை மற்றவன் செய்கிற தவறை நீ பேசவே வேண்டாம், நீ பேசாமல் ஜெபித்து அமைதியாய் கர்த்தருடைய பாதத்திலே வைத்துவிட்டு நீ சும்மா இரு என்று சொல்வதென்றால், ஏன் பிலிப்பியருக்கு அவர் எழுதும் பொழுது 3ஆம் அதிகாரத்தின் 2வது வசனத்திலே நாய்களுக்கு ஜாக்கிரதையாக இருங்கள் என்று சொல்ல வேண்டும்? இப்போ இந்த காலத்திலே நான் யாராவது ஒரு கள்ள தரிசியை ஒரு கள்ள போதகனை நாய் என்று குறிப்பிட்டால் எத்தனை பேர் என்னை திட்டுவார்கள். ஒரு ஊழியக்காரன் இப்படியெல்லாம் பேசலாமா, நாய் என்று சொல்லலாமா என்று சொல்வார்கள். ஆனால் பவுலடியார் நாய் என்று குறிப்பிட்டு கள்ள உபதேசகர்களை சாடுகிறார். யூதா புத்தகத்தின் 3வது வசனத்திலே யூதா சொல்லுகிறார், இப்படி முன்னே நமக்கு ஒப்புவிக்கப்பட்ட சத்தியத்துக்கு புறம்பான சத்தியம் வரும் பொழுது அவற்றுக்கு எதிராக நாம் போராட வேண்டும் என்று. ஆகவே அன்றிலிருந்து இன்று வரை கள்ள உபதேசங்கள், துர் உபதேசங்கள் என்று வரும் பொழுது கிறிஸ்தவர்களாகிய நாம் அவற்றை பார்த்து கொண்டு சும்மா இருக்கக்கூடாது. சும்மா ஜெபித்து விட்டு ஆண்டவர் பார்த்து கொள்வார் என்று இருக்கவும் கூடாது. நாம் மக்களை வேதத்தின்படி வழிநடத்தி மக்களின் கண்களை திறந்து காட்டி துர் உபதேசங்களிலிருந்து அவர்களை காப்பாற்றவும், துர் உபதேசங்களுக்குள் விழாதபடி அவர்களை பாதுகாக்கவும் நாம் முனைய வேண்டும் என்பதுதான் உண்மை. புதுரையா உங்கள்கிட்ட கேட்க விருப்பம் என்னன்னா, இந்த காலத்தில் இலங்கை தேசத்தில் சாதாரணமாக உலக நாடுகளில் இந்த துருபதேசம், கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள ஆசிரியர்களுடைய செயல்பாடுகளை நாங்கள் வரலாறுகளிலே கண்டிருக்கிறோம், கற்றுக்கொள்ளுகிறோம். ஆனால் இலங்கை தேசத்திலே இருக்கிற ஜனங்களுக்கு இது ஒரு புதுனமாக இருக்கிறது. ஏன்னா சிங்கள மொழி பேசுகிற அநேக ஊழியர்கள் தான் தற்பொழுது மாறி இருக்கிறார்கள். எப்படி என்று சொன்னால், எனக்கு ஞாபகம் வருகிறது, பரிசுத்த வேதத்திலே உபாகமம் 13ஆம் அதிகாரம் முதல் 6 வசனத்திலும் சொல்லப்படுகிறது, உங்களுக்குள்ளே ஒரு தீர்க்கதரிசியாகிலும் சொப்பனக்காரனாகிலும் உண்டாகி தேவனை மறந்து வேறே தேவர்களை சேவிப்போம் என்று சொல்லியும், அதற்கான அடையாளத்தை ஆகிலும் அற்புதத்தை ஆகிலும் சொல்லியும் அது நடந்தாலும் அவனை பின்பற்ற வேண்டாம். தேவன் உங்களை நேசிக்கிறார், அதனால் உங்களை சோதிக்கிறார். அப்படிப்பட்டவர்களை தப்ப விடாமல் கொலை செய்து நியாய பிரமாணத்தை பாதுகாத்து கொள்ளும்படி. அப்படி சொல்கிற நேரம் ஐயா, இப்போ இலங்கையில் இருக்கிற கள்ளப்போதருடைய இது காரியங்கள் தான் தேவதூதர்கள் கூட உபட்டேஞ்சலுடைய இடத்துல கற்றுக்கொள்ளுகிறார்கள் என்ற ஒரு காரியம். அடுத்தது வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரத்திலே சொல்லப்படுகிறது, தேவதூதனை யோவான் இயேசு கிறிஸ்துவின் 12 சிஷ்யர் ஒருவர் வெளிப்படுத்தின விசேஷம் கொடுக்கப்பட்டு அவர் வணங்குறப்பட தேவதூதன் சொல்லுகிறார், என்னை வணங்க வேண்டாம், நானும் உன்னை போல ஒரு சாதாரண ஊழியக்காரன். இயேசு கிறிஸ்து கூட மத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் அவருடைய சோதனையிலே சொல்லுகிறது, சாத்தான் சொல்லுகிறான், எல்லாவற்றையும் காட்டி சாஷ்டாங்கமாய் விழுந்து பணிந்து எனக்கு கொடும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து அப்பாலே போ சாத்தான் சொல்லுகிறார். ஆனால் இலங்கையிலே இந்த பணத்துக்காக ஊபட்டேஞ்சல் சொல்ற மனுஷனிடத்திலே சாஷ்டாகமாய் விழுந்து கும்பிடுகிற கள்ளப்போதர்கள் இருக்கிறார்கள். ப்ராப்பர் ஜெரம் என்று சொல்லப்படுகிற, தமிழ் மொழி பார்க்குறவங்களுக்கு பேர் சொன்னால் பரவாயில்லை. அதே போன்று அவரை
ஒரு ஆவிக்குரிய தகப்பனாக ஏற்றுக்கொண்டவரும் இருக்கிறார். அதே மாதிரி மத்திய 23ஆம் அதிகாரத்திலும் ஐயா சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் பிதாக்கள்னு அழைக்கப்படாத நீங்கள்லாம் சகோதரர்கள். உண்மையா இந்த கிறிஸ்தவ வேதம் ஆரம்பத்தில் இந்த கள்ள போதர்களை குறித்து என்ன சொல்லுது? இது ஒரு 2000 வருடங்களாக நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு விஷயம். இது ஒன்றும் புதிதல்ல. இலங்கைக்கு புதிதாக இருக்கலாம், சிங்கள மக்களுக்கு புதிதாக இருக்கலாம், தமிழ் மக்களுக்கும் ஓரளவு தான் புதிதே ஒழிய தமிழ் மக்களுக்கும் இந்த கள்ள உபதேசங்கள் இலங்கை வாழ் சிங்களவர்களுக்கு வர முன்பே வந்துவிட்டது. இப்போ 2000 வருடங்களாக இந்த கள்ள உபதேசங்களை குறித்து நான் சொல்வதானால், ஒன்று, அந்த கள்ள உபதேசங்கள் பாலியல் இச்சையை மையப்படுத்தி வரும். அதாவது இந்த கள்ள போதகர்கள் அநேக பெண்களோடு உத்தகாத உறவு வைத்துக் கொள்வதற்கு, விபச்சாரம் செய்வதற்கு, தேவனுடைய வார்த்தையின் சில வசனங்களை அவர்கள் தங்களுக்கேற்ற விதத்திலே உபதேசித்து தங்கள் இச்சைகளை தீர்த்து கொள்வதற்கு துர் உபதேசத்தை பயன்படுத்தினார்கள். அடுத்தது போட்டி மனப்பான்மை. 2000 வருடங்களாக இந்த ஊழியத்துக்கு வருகிறவர்கள் என் சபையை விட மற்ற சபை வளரக்கூடாது, அவர்களை விட நான் பிரபலமாக வேண்டும், அவர்களை விட என் சபைக்கு வருகின்றவர்கள் அதிகமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அற்புதங்களை நிகழ்த்தி, போலியான தீர்க்க தரிசனங்களை உரைத்து, போலியான வாக்குறுதிகளை வழங்கி பிற சபைகளுக்கு போகின்றவர்களை கவர்ந்திழுக்கின்ற ஒரு நிலை வந்தது. அடுத்தது பொருளாதாரம், பணம், லௌகீக சம்பத்துக்கள், சொத்துக்கள், இவற்றை மையமாய் வைத்து நீங்கள் இந்த உபதேசத்தின்படி வந்தால் உங்களுக்கு சொத்து கிடைக்கும், கடன்கள் இல்லாமல் போகும், நீங்கள் சுபீட்சமாய் செழிப்பாய் வாழுவீர்கள் என்றது போன்ற விஷயங்களை மொழிவார்கள். இப்படி பல நோக்கங்களுக்காக, பல காரணங்களின் அடிப்படையில் கள்ள உபதேசங்கள் 2000 ஆண்டுகளாக வந்து கொண்டிருந்திருக்கின்றன. இப்போ இலங்கையை பார்ப்போம். இலங்கை 1948 சுதந்திரம் அடைந்ததற்கு பிறகு ஒரு பாரிய பொருளாதார வீழ்ச்சிக்குள்ளாகி இருக்கிறது என்றால் அது கிட்டத்தட்ட கடந்த ஒரு 5-6 வருடங்களிலே தான் நடந்திருக்கிறது. பொருளாதாரத்திலே பெரிய வளர்ச்சி காணாத ஒரு நாடாக இருந்தாலும் இப்போ இந்த கொரோனாவுக்கு பிறகு இந்த நாட்டை பார்த்தால் இன்று கூட உணவின்றி, உறையுளின்றி, உடையின்றி வாழுகின்றோர் ஏராளம். ஆக பொருளாதார பிரச்சனை ஒரு பாரிய பிரச்சனையாக இருக்கும் இந்த காலத்திலே ஊபர்ட் ஏஞ்சல் போன்ற சர்வதேச குற்றவாளிகள், ஊபர்ட் ஏஞ்சலை குறித்து அல் ஜசீரா அலைவரிசை ரகசியமாய் ஆராய்ந்து 5 பாகங்களில் அவன் எப்படி பாரிய அளவில் தங்க வியாபாரம் செய்கிறான், எவ்வளவு பெரிய ஒரு மஃபியா தலைவன் என்பதனை சுட்டி காட்டியிருக்கிறது. இவன் போன்ற திருட்டு கள்ளர்களை அடிப்படையாய் வைத்து அவர்கள் பால் ஈர்க்கப்பட்ட சில பேரை அவனுடைய ஆவிக்குரிய பிள்ளைகளாக்கி இலங்கைக்குள்ளே இந்த பண ஆசையை கொண்டு வந்து விட்டது. அப்போ என்ன நடக்கிறது என்றால், ஒழுங்காக ஊழியம் செய்து கொண்டிருக்கின்றவர்கள் கூட ஐயோ இவ்வளவு காலம் பணமின்றி வாழுகின்றேனே, இப்பொழுதுதான் எனக்கு விடிவு வந்திருக்கிறது என்று உடனே அந்த ஊபர்ட் ஏஞ்சலை ஆவிக்குரிய தந்தையாய் கொண்டிருக்கின்றவர்களை இவர்கள் தங்களுடைய ஆவிக்குரிய தந்தைகளாக்கி கொண்டு அந்த கள்ள உபதேசங்கள் பின்னாலே ஓடத் தொடங்கி இருக்கிறார்கள். பிசாசும் என்ன செய்கிறான்? அற்புதங்கள் செய்கிறான். நீங்கள் சரியாக சொன்னீர்கள். உபாகமம் 13 அற்புதம் நடக்காது என்று ஆண்டவர் சொல்லவில்லை. அவர்கள் அற்புதங்கள் செய்தாலும் அவர்கள் கொல்லப்பட வேண்டும். அப்போ அற்புதங்கள் நடக்கும். இப்போ உங்களுக்கும் தெரிந்த எனக்கும் தெரிந்த ஒரு அருமையான ஊழியக்காரர் கண்டியில் இருக்கிறார், ராயல் பைபிள் காலேஜிலே, எனது நண்பர் பாஸ்டர் கிஷான். சமீபத்திலே சிங்கள மொழியிலே, தமிழிலே செய்தாரோ தெரியவில்லை, அவர் தமிழிலே செய்தால் நன்றாக இருக்கும் என்று நான் இந்த இதிலே நான் கேட்டுக்கொள்கிறேன். நாங்கள் முயற்சி செய்வோம், அவரோடு பேசுவோம். அவர் என்னுடைய நண்பர் தான். தமிழிலே அவர் செய்ய வேண்டும். சிங்களத்திலே அவர் செய்ததை பார்த்தேன். எப்படி ஆப்பிரிக்காவிலே இந்த ஆப்பிரிக்க பிசாசு மதத்துக்கு உள்ளான அந்த வூடு சம்பந்தப்பட்ட அந்த சூனியக்காரர்களுடைய வல்லமையை இந்த ஊழியக்காரர்கள், பாஸ்டர்மார் என்று சொல்லுகிறவர்கள் கைப்பற்றுகிறார்கள். அவர்கள் பணம் செலுத்தி அந்த வல்லமையை வாங்குகிறார்கள். அப்புறம் அவர்கள் அந்த வல்லமையை பயன்படுத்தி
அநேகரை வஞ்சிக்கின்றார்கள் என்று அவர் அதிலே வெளிப்படுத்துகிறார். பிசாசியல் என்பதனை 3 வருடங்கள் நான் கற்றிருக்கிறேன். அது ஒன்றும் சந்தோஷமாக நான் சொல்லும் ஒரு விஷயம் அல்ல, அருவருப்பான ஒரு விஷயம். இந்த டீமனாலஜி என்னோடு சேர்ந்து படித்த ஒரு அமெரிக்க பாஸ்டரும் அவருடைய மனைவியும் அந்த 3 வருடங்களுக்கு பிறகு பிசாசை வணங்குகின்றவர்களாய் மாறிவிட்டார்கள் என்றால் பாருங்களேன். ஏன் அந்த அளவுக்கு பிசாசை பற்றி படிக்கும் பொழுது தேவன் மேல் ஒரு வெறுப்பும் பிசாசின் மேல் ஒரு பரிவும் ஏற்படும். அவ்வளவு ஒரு சூட்சமமான தந்திரமானவன் இந்த பிசாசு. அவன் தேவதூதனாய் இருந்தவன் அல்லவா. நான் அவனை குறித்து ஒரு பிரசங்கம் செய்திருக்கிறேன், சாத்தானின் வரங்கள் என்று. அவன் தேவதூதனாய் இருக்கும் பொழுது ஆண்டவர் எத்தனையோ வரங்களை அவனுக்கு கொடுத்திருந்தார். அவன் விழும் பொழுது அந்த வரங்களை தேவன் பறிமுதல் செய்து கொள்ளவில்லை. ஆகவே இன்றும் கூட இந்த சாத்தானும் அவனுடைய தூதர்களும் தேவ தூதர்களாய் இருந்த பொழுது அவர்களுக்கு என்னென்ன வரங்கள் கிடைக்க பெற்றிருந்தனவோ அத்தனை வரங்களையும் உடையவர்களாய்த்தான் இருக்கிறார்கள். ஆகவே அற்புதங்கள் செய்வார்கள், அடையாளங்கள் காட்டுவார்கள், தீர்க்க தரிசனங்கள் உரைப்பார்கள். ஆனால் அவ்வளவும் இந்த பிசாசின் வல்லமையால். அப்போ இந்த இலங்கைக்கு இந்த ஊபட் ஏஞ்சல் வரும் பொழுது அவனை அப்படியே கீழே விழுந்து வணங்கி அவனுடைய ஆசி பெறுகின்ற கேவலமான சிலர் இலங்கையிலே உதயமாகி இருக்கிறார்கள். அப்படி வணங்குகிறவர்களுடைய கால்களிலே விழுந்து வணங்கி பொருளாதார ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்கின்றவர்களும் இருக்கிறார்கள். இப்போ இலங்கையருக்கு சொல்லுகிற காரணம் தானே, நீங்கள் தொடர்ந்து பேசுங்க. இலங்கையில் ஒரு பௌத்த கலாச்சாரம் அல்லது சிங்கள கலாச்சாரத்திலே கும்பிடுவதாக இருக்கிறதா? அப்படி கலாச்சாரத்தில் கும்பிட சொல்லவே இல்லை. யாரு என்னது ஆச்சாரம், அவரை கனப்படுத்துறது என்று சொல்றதும் கும்பிடுறது எவ்வளோ வித்தியாசம். தமிழிலே கூட அன்னையும் பிதாவும் யார் என்று சொல்லுகிறார்கள்? முன்னறி தெய்வம். அப்புறம் குரு, மாதா பிதா குரு, அதற்கு பிறகுதான் தெய்வம். ஆகவே தமிழர்களும் சரி சிங்களவர்களும் சரி அவர்கள் தாய் தந்தையரையும் தங்கள் ஆசான்களையும் வணங்குவது வெறும் கனத்துக்காக அல்ல, தெய்வங்களாய் நினைத்துத்தான் வணங்குகிறார்கள். ஆகவே இந்த இலங்கை கலாச்சாரத்திலே என் காலிலும் விழுகிறவர்கள் உண்டு. பழகினவர்களாயிற்றே. அவர்கள் முந்தைய மதத்திலே இதை செய்து செய்து பழகி இப்போ ரட்சிக்கப்பட்டு வந்த பிறகு என்னுடைய பிரசங்கங்களை பார்த்து ஆசீர்வதிக்கப்பட்டோம் என்று சொல்லுகிறவர்கள் தொபுக்கடி 2 என் கால்களிலே விழுகிறார்கள். நான் என்ன செய்வேன்? உடனடியாக அவர்களை எழுப்பி இப்படி நீங்கள் செய்யக்கூடாது, இது தவறு என்று நான் சொல்ல வேண்டும். ஆனால் இந்த இலங்கையிலே இருக்கின்ற சில கயவர்கள் புகழ் ஆசையினால் தங்களை இவர்கள் ஆவிக்குரிய தந்தைகள் என்று சொல்லும் பொழுது, தந்தை என்று சொல்லும் பொழுது பெருமைப்பட்டு கொண்டு அவர்களுடைய கால்களிலே விழுந்து வணங்குகிறதை இவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். இப்போ பாருங்கள் ஐயா, என்னுடைய பிரசங்கங்களை கேட்பவர்களுக்கு தெரியும், மக்கள் என்னை தங்கள் ஆவிக்குரிய தந்தை என்று சொல்ல விரும்பும் போது நான் சொல்லுவேன், ஒரு நாளும் என்னை ஆவிக்குரிய கவனித்திருக்கிறேன், சொல்ல வேண்டாம். கவனித்திருக்கிறேன். இப்போ நீங்கள் சொன்னீர்கள் ஜெரோம் என்று. இந்த ஜெரோமை பார்த்து திடீரென ஒரு சிலர் இன்றிலிருந்து நீங்கள் தான் என்ன ஆவிக்குரிய தந்தை என்று பிரபலமாக தொலைக்காட்சிக்கு முன்பாக மைக்கிலே சொல்லுகிறார்கள். அப்படி சொன்னாலும் மன்னிச்சுக்கொள்ளுங்க, டில்குமார் கேஆர்சி கிங்ஸ் ரிவல் சர்ச்சில் தான் அந்த ஊழியக்காரர் இருந்தார். அப்போ அவரை கும்பிட்டதாக நான் காணவில்லை. அடுத்தது 38 வருஷம் நீங்கள் ஊழியம் செய்கிறீங்க. இலங்கை கிறிஸ்தவ கலாச்சாரத்திலேயோ சமூகத்திலேயோ பாசஸ் மாதிரி இப்படி விழுந்து கும்புறத நான் காணல. அப்போ ஊபட் ஏஞ்சல் வந்துதான் இலங்கைக்கு இந்த பௌத்த கலாச்சாரத்தை அல்லது சிங்கள கலாச்சாரத்தை கற்றுக் கொடுத்தாரா? அதுதான். இப்போ ஊபட் ஏஞ்சல் திடீரென வருகிறார். ஜெரோம் அப்படியே அட்டாங்க நமஸ்காரத்தில் ஈடுபடுகிறார். இப்ப நமக்கு தெரியும் பஞ்சாங்க நமஸ்காரம், அட்டாங்க நமஸ்காரம். அப்படியே அட்டாங்க நமஸ்காரத்திலே வணங்குகிறார். பிறகு அவரை சில கிறிஸ்தவர்கள் சாடும் பொழுது தன்னை பாதுகாத்துக் கொள்ள, மக்களை கவர, ஏமாற்ற அவர் சொன்ன விடயம்தான் இலங்கை கலாச்சாரத்தில் இப்படி வணங்குவது இருக்கின்றது என்று. இப்பொழுது நீங்களும் கவனித்திருப்பீர்கள், நானும் கவனித்தேன், அவருடைய கூட்டங்களுக்கு போன சில கிறிஸ்தவ பாஸ்டர்மார் அவருடைய காலணியை தொடுகிறார்கள். அந்த காலணியை தொடும் பொழுது இவர் அவர்களை விலக்கவில்லை, இவர் அவர்களை ஒதுக்கவில்லை, இவர் அதை ஏற்றுக்கொள்ளுகிறார். அப்புறம் இவர் பணம் கொடுக்கிறார் அவர்களுக்கு. அப்போ இது எல்லாம் பௌத்த கலாச்சாரமோ இந்து கலாச்சாரமோ அல்ல, இது
முழுக்க முழுக்க திருட்டு கள்ள உபதேசத்து கள்ள போதனை தங்களை காப்பாற்றிக் கொள்ள பொய்க்கு இது இலங்கை கலாச்சாரம், இது சிங்கள கலாச்சாரம் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். நானும் இலங்கையிலே தானே 38 வருஷம் ஊழியம் செய்கிறேன். என் காலிலே விழுகிறவர்களை நான் அனுமதிக்கிறேனா? கற்றுக் கொடுக்கிறேன் இப்படி செய்யாதீர்கள் என்று. ஆகவே இது இப்போ இலங்கை பொருளாதாரத்திலே மிகவும் கீழே விழுந்திருக்கிறபடியினால் இந்த பண ஆசை வந்திருக்கிறது. வேதம் என்ன சொல்லுகிறது? பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. பணம் அல்ல, பணம் எந்த தீமைக்கும் வேற அல்ல, பண ஆசை தான் எல்லா தீங்குக்கும் வேறு. இப்போ பாருங்கள், சமீபத்தில் ஒருவர் பேசுகிறார், ஊழியம் செய்வதற்கு பணம் தேவையாம், வியாபாரிகள் வர வேண்டுமாம் சபைக்கு ரட்சிக்கப்பட்டு. அப்போ வியாபாரிகள் சபைக்கு வந்தா முதல் 300 வருடங்கள் சபை வளர்ந்தது. எத்தனை பேர் கொலை செய்யப்பட்டார்கள், எத்தனை பேர் உபத்திரவப்படுத்தப்பட்டார்கள். நான் என்னுடைய சிமர்னா சபை பிரசங்கத்திலே நான் சொல்லியிருக்கிறேன். சிமர்னாவிலே அந்த என்று சொல்லுகின்ற அந்த பதார்த்தத்தை உற்பத்தி செய்து மத ரீதியாய் வியாபாரம் செய்தவர்கள் தான் அவர்கள். ரட்சிக்கப்பட்டவர்கள் அந்த வியாபாரத்தை அவர்கள் விட்டார்கள். அதனால் அவர்கள் ஏழைகளானார்கள். நான் சொல்லவில்லை கிறிஸ்தவர்கள் ஏழைகளாக இருக்க வேண்டும், ஊழியர்கள் ஏழைகளாக இருக்க வேண்டும் என்று. ஆனால் சிமர்னா சபையினர் அவர்கள் தங்களுடைய வியாபாரத்தை கைவிட்டு, அது ஒரு மதம் சம்பந்தமான வியாபாரம் என்றபடியினால் அதனால் வந்த ஏழ்மையை சந்தோஷத்தோடையே ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் இன்று இந்த பண ஆசையை இலங்கையிலே ஏற்பட்டிருக்கின்ற பொருளாதார நெருக்கடியை சாதகமாய் பயன்படுத்தி கொண்டு இவர்கள் விதைத்து அநேகரை பேலியாளின் பின்னாலே போக வைத்திருக்கின்றார்கள். பேலியாளினுடைய ஆவி பயங்கரமாய் கிரியை செய்கிறது. பொதுறைய இன்னும் இதை கொஞ்சம் தெளிவுபடுத்த வேண்டும் நம்முடைய ஜனங்களுக்கு. என்னென்று சொன்னால், வேதத்தில் மத்தேயு 23ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து பரிசேயர் சதுசேயர் அன்று இருந்த ஆசாரியர்களுக்கு சொல்லுகிறார், அவர்கள் சந்தை வழிகளிலும் பொது இடங்களிலும் தங்களுடைய இடுப்பு நாடாக்களை பெரிதாக்கி கொண்டு வணக்கங்களை வழிபாடுகளை எதிர்பார்த்து அவர்கள் தங்களை உயர்த்தி கொள்ளுகிறார்கள். ஆனால் நீங்கள் அப்படி செய்ய வேண்டாம், பிதாக்கள் என்று அழைக்கப்படாது, நீங்கள் சகோதரர்கள் என்று. யோவான் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே சொல்லப்படுகிறது, அவரை ஏற்றுக்கொண்டு அவரை விசுவாசம் எத்தனை பேர் அத்தனை தவிர பிள்ளைகள் என்று. ஆனால் என்ற சமூகத்தில் நாங்கள் விசுவாசிகள் என்று சொல்லி மத குருமார் அடக்குகிறார்கள். அடுத்தது ஐயா, இதுக்கு நீங்கள் சேர்த்து நீங்கள் ஒரு பெரிய ஒரு தெளிவாய் கொடுக்க வேணும் எங்களுடைய ஜனங்களுக்கு. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 8ஆம் 9ஆம் வசனம் சொல்லுது, அந்த காலத்திலிருந்து ஆச்சரியமான ஒளியினிடத்திலே வரவழைத்தருடைய புண்ணியங்களை அறிவிக்கத்தக்கதாக நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜாதியும் ராஜகீய ஆசாரிய கூட்டமாகவும் பரிசுத்த ஜனங்களா சொந்த ஜனங்களா. இவ்வளவு பெரிய ஒரு தகமையை ஆண்டவர் கொடுத்திருக்கிற பொழுது, இயேசு கிறிஸ்து மரணத்தில் அந்த திரைச்சீலை 2ஆக பிரிந்து எல்லாரும் அவரை ஆசாரியர்களாக அவரை சேவிக்கக்கூடிய அவரோட தொடர்பு கொள்ளக்கூடிய அந்த உறவு இருக்கிற பொழுது, ஏன் இப்படி இலங்கையில் மாத்திரமல்ல இந்த கள்ள போதர்கள் தங்களுக்கு ஒரு பெரிய கௌரவத்தை, அதை 2 தீமோத்தி 3 சொல்ற மாதிரி தன்னை சுய கௌரவத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ நீங்களெல்லாம் சகஜமாக பழகுறீங்களே, நாங்களும் உங்களை தேவ ஆசிரியராக பார்க்குறோம், ஊழியக்காரனாக பார்க்க எங்களோட சகஜமாக பழகுறீங்க, அநேகர் இருக்கிறாங்க. ஆனால் ஒரு குறிப்பிட்ட சாரார் மட்டும் இந்த கள்ளோபதேசங்கள் செய்கிறவங்க மட்டும் ஏன் இப்படி செய்கிறார்கள்? இதற்கு பதிலை கொடுக்க முன்பு மக்களுக்கு ஒரு விஷயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். சொல்லுங்க. காலையிலே இருந்து சிங்கள மொழியிலே ஒளிப்பதிவை செய்தோம், மிகவும் களைத்து போய்விட்டது. ஒரு விடுமுறை எடுத்து தேநீர் பருகிவிட்டு இதை தொடங்கினால் நேரம் போய்விடும், ஒரு மரண வீட்டுக்கு நான் போக வேண்டி இருக்கிறது. அதனால் தான் இப்பொழுது தமிழை தொடங்கிவிட்டு இதை பேசிக் கொண்டிருக்கும் பொழுது பிளெயின் டீ அருந்திக் கொண்டு பேசுகிறோம் என்பதை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். என்றால் ஒரு தடவை நான் மிகவும் களைப்போடு படித்து கொடுத்து இந்த காணியிலே மேலே இருந்து நான் பேசும்பொழுது இந்த நேரத்தை மிச்சப்படுத்த அவ்வளவு வேலைகள் இருக்கின்றன அல்லவா. நான் ஒரு இதே போல ஒரு தேநீரை எடுத்து அதை குடித்து நான் பேசினதுக்கு சில பேர் என்னை பயங்கரமாய் திட்டினார்கள். நீ எல்லாம் ஒரு ஊழியனா, திமிராக நீ தேநீர் அருந்தி கொண்டு பேசுகிறாயே என்று. எங்களுடைய களைப்பு, எங்களுடைய வேலை, எங்களுடைய நிலைமை
உங்களுக்கு தெரியுமானால் நீங்களே இந்த திரையூடாக பாய்ந்து வந்து எங்களுக்கு தேநீர் கொடுப்பீர்கள். சரி, உங்களுடைய கேள்விக்கு பதில் சொல்லுகிறேன். பாருங்கள், நிக்கோலாய் என்பவன் ஒருவன் இருந்தான். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்துக்கு பிறகு 6ஆம் அதிகாரத்தில் அந்த 7 ஊழியர்களை தெரிவு செய்கிறார்களே, அதிலே ஸ்தேவான் முதல் நிக்கோலாய் வரை, அதிலே அந்த கடைசி ஆள் ஏழாவதானவன் நிக்கோலாய். அவன் ஒரு உபதேசத்தை உருவாக்கினான். இது சபை சரித்திரம், வேதத்திலே இது. அவர்கள் நிக்கோலாய் மதத்தவர்களை நான் வெறுக்கிறேன் என்று வெளிப்படுத்தலே சொல்லுகிறாரே, அந்த நிக்கோலாய் மதத்தின் ஸ்தாபகன் தான் இந்த நிக்கோலஸ் என்பவன். நன்றாய்த்தான் ஊழியத்தை தொடங்கினான், தாழ்மையாய் இருந்தான். அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரத்தில் அவர்கள் சொல்லுகிறார்கள், பரிசுத்தாவியில் நிறைந்தவர்கள், தாழ்மையானவர்கள், நல்ல ஞானமுள்ளவர்கள், அவர்களை நீங்களே தெரிவு செய்யுங்கள் என்று. மக்கள் தெரிவு செய்யக்கூடிய அளவுக்கு நன்றாய் இருந்த ஒருவன் தான் அவன். ஒருவர் முதலாவது இரத்த சாட்சி, மற்றவர் கள்ளுபதேசம். பிலிப்பு பாருங்கள், அவர்களிலே ஒருவர் தான் பிலிப்பு. அவர் சமாரியாவிலே சுவிசேஷம் அறிவித்தவர், அந்த எத்தியோப்பிய மந்திரிக்கு ஞானஸ்நானம் கொடுத்தவர். ஆகவே மற்ற 6 பேருமே நல்லவர்கள். இந்த கள்ளன் என்ன செய்தான்? அப்போ நீங்கள் கேள்வி கேட்டதுக்கு பதில் வருகிறது. இவன் தான் என்ன செய்தான்? நான் ஊழியக்காரன், நீங்கள் விசுவாசிகள் என்று ஊழியனுக்கும் விசுவாசிக்கும் இடையிலே ஒரு பெரிய பிளவை உண்டு பண்ணி, நீங்கள் தாழ்ந்தவர்கள், நாங்களோ உயர்ந்தவர்கள் என்ற ஒரு உபதேசத்தை விதைத்தான். அவன் விதைத்ததை அதற்கு ஒரு சில தசாப்தங்களுக்கு பிறகு ஆண்டவர் யோவானுக்கு பேசும் பொழுது நிக்கோலாய் மதத்தினவர்களை நான் வெறுக்கிறேன் என்று சொல்லுகிறார். அந்த நிக்கோலாய் உபதேசம் தான் காலாகாலமாக நடந்து வந்தது. இந்த நிக்கோலாய் மத அந்த அடிப்படை எங்கிருந்து வந்தது என்றால் பாபிலோனிலிருந்து வந்தது. பாபேல் கோபுர காலத்திலிருந்து வந்தது. கில்காமேஷ், நிம்ரோத் தன்னை தெய்வத்துக்கு ஒப்பிட்டான். அதுபோல எகிப்திய பார்வோன்கள் தங்களை தெய்வத்துக்கு ஒப்பிட்டு மக்களின் வணக்கத்தை பெற்றுக்கொண்டார்கள். மக்கள் பார்வோனை வணங்கினார்கள். அசீரிய மன்னர்களில் சில மன்னர்கள் தங்களை வணங்க வைத்தார்கள். பாபிலோனிய மன்னர்களில் சிலர் தங்களை வணங்க வைத்தார்கள். அசீரிய மன்னர்களில் ஷல்மனேசர் தன்னை ஒரு தெய்வமாய் வணங்க சொன்னான். அதுபோல பாபிலோனிய மதத்திலே நேபுகாத்நேச்சாரும் அதை செய்தான், வேறு சிலரும் செய்தார்கள். நீங்கள் வேதத்திலே தானியேல் 5ஆம் அதிகாரத்தை பார்த்தால் அதிலே நான் நினைக்கிறேன் 6ஆம் அதிகாரத்திலே தரியு மன்னன் தன்னை வணங்க வைத்தான். தன்னை வணங்காதவர்கள் சிங்கக்கபியிலே போடப்பட வேண்டும் என்று. ரோமர்களும் அப்படித்தான், கிரேக்கர்களும் அப்படித்தான். சாம்ராஜ்ய சக்கரவர்த்திகள் பலர் தங்களை தெய்வங்களுக்கு சமமாக்கி தங்களை வணங்க வைத்தனர். இந்த அடிப்படையில் தான் நிக்கோலஸ் என்பவன் நிக்கோலாய் மதத்தை கிறிஸ்தவத்துக்குள்ளே நிறுவினான். இது காலாகாலமாக இருந்து வந்தது. அதனால் தான் பாப்பாண்டவர்களின் வருகைக்கு பிறகு பாப்பாண்டவர்களுடைய கைகளுக்கு முத்தம் கொடுப்பதும் அவர்களை வணங்குவதும் கூட, அவர்களை பரிசுத்தவான்களாக்குவதும் கூட ஏற்படுத்தப்பட்டது. இப்போ கிறிஸ்தவத்துக்குள்ளே இது நுழைந்திருக்கிறது. நீங்கள் பார்த்தால் 1860களிலே சார்ல்ஸ் ரசல் என்கின்றவன், அவன் வாட்ச் டவர் சொசைட்டி என்கின்ற ஒரு நிறுவியத்தை உருவாக்கினான் அமெரிக்காவில். அதுதான் யெகோவாவின் சாட்சிக்காரர்கள் என்று வளர்ந்து இன்று வரை ஒரு பயங்கர பிரபலமான ஒரு அமைப்பாக இருக்கின்றது. சான்றோரும் பணக்காரர்களும் அதற்குள்ளே நுழைந்திருக்கிறார்கள். அதற்கு பிறகு சமகாலத்திலே ஜோசப் ஸ்மித் என்பவன், அவனும் இப்படித்தான் வந்து தனக்கு விசேஷ வெளிப்பாடு வந்திருக்கிறது. மொரோனி என்ற தெய்வ தூதன் தனக்கு வந்து வெளிப்பாடுகளை கொடுத்தான். தங்கத்தகட்டில் எழுதப்பட்ட தேவனுடைய வார்த்தை எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று மோமன் புத்தகத்தை எழுதி அந்த சார்ல்ஸ் ரசலும் இந்த ஜோசப் ஸ்மித்தும் மக்களை ஏமாற்றி வஞ்சித்து தங்களை கொஞ்சம் கொஞ்சமாக உயர்த்தி கிறிஸ்துவை போல ஒரு மேசியாவை போல தங்களை காண்பித்து கடைசியிலே மேசியாக்கள் தான் என்பது போல அவர்கள் தங்களை காண்பித்து கொண்டார்கள். அந்த வழியிலே இந்த 20ஆம் நூற்றாண்டிலே வந்த ஒருவன் தான் வில்லியம் பிரான்ஹாம் என்கின்றவன். இன்றைக்கு வில்லியம் பிரான்ஹாம் இறந்து போய் பல தசாப்தங்களாகியும் கிட்டத்தட்ட அரை நூற்றாண்டு ஆகியும் இன்னும் அவனை நம்பிக்கொண்டிருக்கின்றவர்கள் உண்டு. நான் இந்தியாவிலே சில ஆட்டோக்களிலே பார்த்திருக்கிறேன். பின்னாலே எழுதி போட்டிருக்கிறார்கள்,
பிரான்ஹாம் தான் இறுதி தீர்க்கதரிசி என்று. அவரை புகழ்ந்து பாடுகிற பாடல்கள் கூட இருக்கிறது. ஆக இந்த நிக்கோலாய் மதத்தின் அந்த அடிப்படை இன்று கிறிஸ்தவத்துக்குள்ளே வந்து இன்று இந்த இலங்கை போன்ற பாமரர்கள் வதியும் நாட்டில் இந்த வார்த்தையை ஒழுங்காய் அறியாத மக்களை ஏமாற்றி இந்த எம்பரர் வர்ஷிப், சக்கரவர்த்திகளை வணங்கும் வணக்கம் கிறிஸ்தவத்துக்குள்ளே வந்து போதகர்களை தங்களுடைய ஆவிக்குரிய தந்தைகளாக்கி கொண்டு அவர்களை வணங்குகின்ற இந்த தாற்பயம் இன்று சீரழிவை கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. அடுத்ததாக நான் எங்களுடைய ஜனங்களுக்கு நாங்கள் விளங்கப்படுத்த தேவையாக இருக்கிறது அற்புதங்கள். அற்புதங்கள் என்று சொன்னாலேயா, மோசையோட காலத்திலே மோசை அற்புதம் செய்தார், பார்வோனுடைய சபையிலே அவர்களும் அற்புதம் செய்தார்கள். அதே போன்று இலங்கையிலே பார்க்கிற பொழுதையா, இலங்கையிலே வந்து கொண்டதேனி ஆமுதர் என்ற ஒரு ஆமுதர் இருந்தார். அவர் போகிற ட்ரெயினை கூட நிறுத்தினார். என்று மட்டக்களப்பு, மற்றது காலி போன்ற பகுதிகளிலே இருக்கிறவர்கள் அதிகமான அற்புதம் செய்கிறார். தீகொடு குமார் என்ற ஒரு நபர் இருக்கிறார். ஐயா, அவர் இறைவன் அற்ற இயற்கை சக்தியிலே அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார். அதே மாதிரி பல இடங்கள் இலங்கையில் இருக்கிறது. அதே போன்று இலங்கையிலே இப்போ இருக்கிறவர்கள், நாங்கள் அற்புதத்தை எதிர்க்கவில்லை ஐயா, நீங்கள் விளங்கப்படுத்துங்க. இப்போ இருக்கிற சில கள்ள தீர்க்கதரிசிகள் என்று வர்ணிக்கப்படுகிறவர்கள் உள்ளாடையின் கலரை சொல்லுகிறார்கள். சிலர் வந்து அற்புதம் சொப்பனத்திலே வருகிறார்கள், அவர்களுடைய சொப்பனங்களிலே வருகிறார்கள், சொப்பனத்திலே வருகிறார்கள். இன்னொன்று இயேசு கிறிஸ்துடைய ஆவி பிடித்து உருவெடுத்து ஆடுகிறார்கள். அதே போன்று பல காரியங்கள் செய்ய. ஐயா, இன்னும் கொஞ்சம் நான் விளக்கத்தை சொல்லுங்க, எனக்கு தெளிவாக சொல்லுங்க. மற்றது ரோமன் கத்தோலிக்க திருச்சபையில் இருந்து பிரிந்தது தான் இந்த நீங்கள் சொல்றீங்க பெந்தகோஸ்து திருச்சபை. அது சொல்லுவாங்க என்ன, சீர்திருத்த சபை. அதில் கத்தோலிக்க திருச்சபையிலே இருந்த காரியம்தான் பணத்துக்கு பாவரிக்கை சீட்டை விற்றது. அவர்கள் சுகபோகமான வாழ்க்கை ரோமில் இருந்த மதகுருக்கள் வாழ்ந்தது. அடுத்ததாக மதகுருமார்கள் வேதத்தை கற்றுக்கொள்ள தடை விதித்து பாமர ஜனங்கள் மதகுருக்களை தவிர ஏனையோர் வேதத்தை பற்றுக்கொள்ளக்கூடாது என்ற சட்டங்களை வைத்தது. அதே போன்று அவர்கள் தங்களுடைய காரியங்களை தங்களுடைய லாப நோக்கத்துக்காக இதையெல்லாம் செய்தார்கள். ஆனால் அதைவிட கேவலமாக இன்றைக்கு இருக்கிறது, கையிலேஞ்சி விற்கிறாங்க, எண்ணெய் விற்கிறாங்க. 15,000 ரூபாய் சின்னொரு குப்பி எண்ணெய், 500 மில்லிலிட்டர் தண்ணி போத்தல் 5,000 ரூபாய். இப்படி பல காரியங்கள் இருக்கிறாங்க. அதை விட மோசமானது ஏன் அந்த 153 என்னோ சொல்கிறோம், அந்த ஆசீர்வாத வசனங்கள் போட்ட பைபிள் 9 லட்சம் 8 லட்சத்துக்கு விற்கப்படுது இலங்கையில் விற்கப்படுது. இப்போ இந்த அற்புதங்களை எல்லாம் கண்டு கிறிஸ்தவர் அல்லாதவர்கள், பௌத்தர்கள், இஸ்லாமிய நண்பர்கள், இந்து நண்பர்கள் இது பொதுவாக கிறிஸ்தவ நம்பிக்கை என்று எங்களுக்கு குறை கூற பல கேள்விகளை கேட்கிறார்கள். உண்மையா இது என்ன ஐயா, இந்த அற்புதம் வந்து வேதத்தின்படி என்ன? சரி, இவற்றை பற்றி நான் பேசுகிறேன். இயேசுவானவர் மத்தேயு 24ஆம் அதிகாரத்திலே சொன்னார், கடைசி காலத்திலே அநேகர் என் நாமத்திலே வந்து முடியுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிப்பார்கள். எப்படி? தீர்க்க தரிசனங்களை உரைத்து அற்புதங்கள் செய்து. அப்புறம் இயேசு இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது அவர் கற்றுக் கொடுத்த இன்னும் ஒன்று தான், அந்நாட்களில் அநேகர் வந்து உம்முடைய நாமத்திலே தீர்க்க தரிசனம் உரைத்தோமே, உம்முடைய நாமத்தில் அற்புதம் செய்தோமே, உம்முடைய நாமத்தில் பிசாசுகளை துரத்தினோமே என்பார்கள். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அப்படியெல்லாம் செய்யாதவர்கள் இப்படி செய்தேன் என்று சொல்ல மாட்டார்கள் அல்லவா? ஆகவே அற்புதங்கள் நடக்கும், இயேசுவின் நாமத்தில் நடக்கும். அப்போ இவர்கள் கள்ள உபதேசகர்கள் இயேசுவின் நாமத்தை பயன்படுத்துவார்கள், பரிசுத்த வேதாகமத்தை வைத்துக்கொண்டு பேசுவார்கள், வாய் முழுக்க ஏசு ஏசு அப்படியே ஒழுகும், பரிசுத்தம் ஒழுகும். இப்படித்தான் மக்களை அவர்கள் வஞ்சிக்கிறார்கள். ஆகவே நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் இந்த அற்புதங்களை குறித்து. நான் 90களிலே இங்கிலாந்திலே மான்செஸ்டர் யூனிவர்சிட்டியிலே கற்றுக்கொண்டு இருந்த காலத்தில்
சாய்பாபாவை பற்றின ஒரு ஆராய்ச்சியை நான் செய்தேன். அப்பொழுது கிறிஸ்தவர்களை நான் சந்தித்து சாய்பாபாவை பற்றி பேசும் பொழுது கிறிஸ்தவர்கள் என்ன சொன்னார்கள்? சாய்பாபா அற்புதம் செய்யவில்லை, அவன் மேஜிக் செய்தான். அவன் தன்னுடைய தலைமயிருக்குள்ளே அந்த கை கடிகாரங்களை ஒழித்து வைத்து, நகைகளை ஒழித்து வைத்து, விபூதியை ஒழித்து வைத்து எடுத்து காட்டுவான், இப்படியெல்லாம். ஆனால் நான் ஜெர்மனிக்கு சென்று சாய்பாபா குழுவின் அங்கத்தவனாகி, அவர்களுக்கு நான் கிறிஸ்தவன் என்று தெரியாது, என் பெயர் சுரேஷ் செல்வகுமரன் ராமச்சந்திரன் என்றபடியினால் என்னால் முடிந்தது அதில் போய் இணைந்து ஆய்வு செய்வதற்காக நான் போயிருந்த பொழுது 2 மாதங்கள் நான் அவர்களுடைய அற்புதங்களை என் கண்களால் கண்டேன். அந்த படத்திலிருந்து மலர்கள் விழுவதை நான் கண்களால் கண்டேன். அற்புதங்கள் பயங்கரமாய் நடந்தன. ஆகவே பிசாசுக்கு அற்புதம் செய்ய முடியும். அடுத்தது, இந்த பாஸ்டர் கிஷான் சொன்னாரே, ஆப்பிரிக்காவில் இருக்கின்ற அந்த பெரிய ஒரு சக்தி வாய்ந்த சூனியக்காரியின் இடத்திலே சென்று இந்த ஊபர்ட் ஏஞ்சல் போன்றவர்கள் பணம் கொடுத்து, பயங்கர பெரிய பணத்தொகைகளை கொடுத்து அவளிடத்திலிருந்து அந்த வல்லமையை வாங்கி கொண்டு கொள்ளுகிறார்கள். அப்புறம் அவர்கள் தங்களுடைய ஆவிக்குரிய பிள்ளைகள் என்பவர்களுக்கு அந்த வரங்களை அளிக்கிறார்கள் என்று. இது உண்மை. நான் 2008ஆம் ஆண்டு ஆப்பிரிக்காவுக்கு போய் இவற்றை ஆராய்ந்து பார்த்து என் கண்களுக்கு முன்பாக இந்த அற்புதங்கள் நடந்ததை கண்டவன். ஆகவே பாஸ்டர் கிஷான் சொல்லுவது 100% உண்மை. எப்படியாவது அவரை இதில் தமிழிலேயும் செய்ய வைக்க வேண்டும். அது உங்களுடைய பொறுப்பு. நிச்சயமாக. அப்போ நான் என்ன சொல்லுகிறேன் என்றால், வேதத்தின் அற்புதங்களை பாருங்கள். இயேசுவானவர் தண்ணீரை கண்ட போதெல்லாம் அதன் மேலே நடக்கவில்லை. ஒரே ஒரு தடவை கடலிலே நடந்தார். அவர் மயானங்களுக்கு போய் மரித்தவர்களை எல்லாம் உயிரோடு எழுப்பிக் கொண்டிருக்கவில்லை. ஒரு சிலரை உயிரோடு எழுப்பினார். பெதஸ்தா குளத்துக்கு போகிறார், யோவான் 5ஆம் அதிகாரம். எத்தனையோ வியாதியஸ்தர்கள், ஒருவனுக்கு மாத்திரம் சுகம் கொடுக்கிறார். எத்தனை ஆயிரக்கணக்கான குருடர்கள், சுகம் கிடைக்கப்பட்டவர்களோ ஒரு சிலர். குஷ்டரோகிகள் எத்தனை பேர், சுகம் கிடைக்கப்பட்டவர்கள் ஒரு சிலர். ஏன் இயேசுவானவர் ஒரு சிலருக்கு மாத்திரம் அற்புதம் செய்தார்? அந்த அற்புதங்களின் பின்னே ஒரு அதிசயம் இருந்தது. என்ன? அவர்கள் பாவத்தில் இருந்து வெளியே வந்தார்கள். நரகத்துக்கு போய் கொண்டிருந்தவர்கள் பரலோகத்துக்கு போகின்ற வழிக்குள்ளே வந்தார்கள், இயேசுவினிடத்திலே வந்தார்கள். அந்த அற்புதங்களின் பின்னாலே ஒரு நோக்கம் இருந்தது. ஆனால் இன்று நடக்கின்ற அற்புதங்களின் பின்னால் தேவன் மகிமைப்படுகிறாரா அல்லது அந்த அற்புதத்தை செய்கிறவர் மகிமைப்படுகிறாரா என்று பார்க்க வேண்டும். இப்போ இலங்கையிலே நீங்கள் குறிப்பிட்ட அந்த அவர்களுடைய அற்புதங்கள், பணம் முளைக்க செய்கிறார்கள், சொப்பனத்திலே வருகிறார்கள், ஃபோன் சார்ஜ் பண்ணுகிறார்கள், கோல்ட் டஸ்ட் தங்க துகள்கள் விழுகின்றன, பற்கள், நிரப்பப்பட்ட பற்கள் தங்க பற்களாய் மாறுகின்றன. இப்போ ஏன் இந்த அற்புதங்களின் போது தேவன் மகிமைப்படவில்லை? அந்த மனுஷன் அல்லவா மகிமைப்படுகிறான். அப்போ பாருங்கள், அந்த ஜெரோம் ஒரு ஆளுக்கு இப்படி பணத்தை எடுத்து 6 லட்சம் ரூபாயாம் அப்படியே கொடுக்கிறான். அவன் அதை வாங்கி அப்படி தரையில் விழுந்து அந்த இந்த இந்த ஜெரோமினுடைய காலணியை அப்படியே பற்றி கொள்ளும் பொழுது ஜெரோம் வீராப்பாக இப்படியே நடந்து போகிறார். இந்த வீடியோ பயங்கரமாக இருக்கிறது. இதில் தேவன் மகிமைப்படுகிறாரா அல்லது ஒரு மனுஷன் மகிமைப்படுகிறானா? அப்போ முழுக்க முழுக்க இந்த அற்புதங்கள் எல்லாம் நடப்பதற்கான காரணம் மனித மகிமை. அந்த மனிதனுக்கு பின்னாலே இருந்து பிசாசு அந்த மகிமையை பெற்றுக்கொள்கிறது. ஆகவே இந்த அற்புதங்கள் நடக்கும். கிறிஸ்தவர்களுக்கு நான் சொல்ல விரும்புவது என்னவென்றால், அற்புதங்கள் நடக்கும். சகோதரன் சொன்னது போல கிறிஸ்தவர் அல்லாத அநேகர் அற்புதம் செய்ய வல்லவர்கள். பிசாசு அற்புதம் செய்ய வல்லவன். ஆகவே தேவன் அற்புதம் செய்கிறார், அது இல்லை என்று நான் சொல்லவில்லை. ஆனால் அற்புதம் நடைபெறும் பொழுது அது தேவன் செய்கிறாரா அல்லது தேவன் செய்யவில்லையா என்று பாருங்கள். தேவன் செய்யவில்லை என்றால் அந்த அற்புதத்தின் பின்னாலே பிசாசு தான் இருக்கிறது. அதுதானே அப்போ என்னடா வேதத்தை வாசிக்கிற நேரம் ஐயா, இயேசு கிறிஸ்து 70 சீசர்களை அனுப்புகிறார் ஊழியத்துக்கு. அதில் அவர்கள் வந்து சொன்ன, பிசாசுகள் உமக்கு மாத்திரமல்ல எங்களுக்கு கீழ்ப்படுகிறது, நாங்களும் அற்புதம். அப்போ இயேசு கிறிஸ்து அந்த சீசர்களுக்கு சொல்லுகிறார், அதை குறித்து சந்தோஷப்பட வேண்டாம்,
பிசாசுகள் உங்களுக்கு செவி கொடுத்து அடங்குகின்றது என்று சந்தோஷப்பட வேண்டாம், உங்கள் பெயர் ஜீவ புத்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிறது என்று நீங்கள் சந்தோஷப்படுங்கள். அடுத்ததாக பாருங்க, முதலாவது அற்புதம் ஜெருசலேம் அந்த வாசலில் அற்புதம் நடக்குது. யோவானும் பேதுருவும் தான் இந்த அற்புத வெள்ளியும் பொண்ணுங்கள்ட்ட சொல்கிறான். அப்போ அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்தில் எல்லாரும் புதுனமாக பார்க்குறாங்க. அவங்க 2 பேரும் சொல்கிறாங்க, நீங்கள் என்ன புதுனமாக எங்களை பார்க்குறீங்க, நாங்கள் இதை செய்யலை, நீங்கள் சிலுவையில் அரைஞ்ச இயேசு கிறிஸ்து இதை செய்தாருன்னு சொல்லி. அடுத்தது பர்னபாவும் பவுலும் அவருடைய நிழல்கள் சுகமாக அவங்க உடுப்பை பிச்சுட்டு போய் சொல்கிறாங்க, நாங்களும் உங்களை மாதிரி சாதாரண மனுஷன், எங்களை கும்பிடாதீங்கண்டு. அதே நேரம் பாருங்கள், அதே பவுலையும் பர்னபாவையும் தெய்வங்கள் என்று சொல்லும் பொழுது அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. பவுலுக்கு பின்னாலே அந்த அந்த சூனியக்காரை, அந்த பிசாசு பிடித்தவள் வந்து இவர்கள் மெய்யான தேவனுடைய ஊழியக்காரர்கள் என்று சொல்லும் பொழுது, இன்றைய இந்த கள்ளர்கள் அந்த இடத்துல இருந்திருந்தால் அதை வீடியோ எடுத்து அவர்கள் போட்டு சொல்லியிருப்பார்கள், பாருங்கள் பிசாசுகள் கூட எங்களை பற்றி சாட்சி சொல்லுகின்றன என்று. ஆனால் பவுல் என்ன செய்கிறார், திரும்பி பார்த்து அந்த சாத்தானை அதட்டி அந்த பிசாசை துரத்துகிறார். அது அல்லவா ஊழியம், அவர்கள் அல்லவா ஊழியர்கள். அடுத்தது இந்த மாற்கு 16ஆம் அதிகாரத்தில் விசுவாசிக்கிறதால் நடக்கும் அடையாளங்கள் தானே அற்புதங்களை சொல்லியிருக்கிறது. நான் உங்களுக்கு ஒன்றை சொல்லுகிறேன், அப்போ எல்லாரும் செய்யலாம் தானே ஐயா, கிறிஸ்தவங்க எல்லாரும் கையிலையும் அற்புதம் நடக்கும் தானே. இந்த மாதம் இது வந்து ஜூன் 27ஆம் தேதி, இந்த மாதத்தின் 1ஆம் தேதி சனிக்கிழமை நமது சபையில் உள்ள அனைவரையும் வர சொல்லியிருந்தேன். கிளை சபையினரும் வந்திருந்தார்கள். கேமராவே போட வேண்டாம் என்று சொன்னேன். முழு நாளும் கர்த்தரோடு நாங்கள் நாளை செலவழிக்க போகிறோம். உபவாசம் அல்ல, விருந்தோடு விசேஷமாய் ஆட்களை கொண்டு வந்து விருந்து சமைத்து. தகவல் என்ன கிடைத்தது திலீப் வந்து சொன்னார், அவரும் எவ்வளவு அற்புதங்கள் நடந்தது. அதுதான் அது விஷயம். அன்று நான் தானே இந்த சபையின் பாஸ்டர், நான் ஒருவர் மேலும் கை வைக்கவில்லை. நான் ஒருவருக்காகவும் சுகம் கொடுங்கள் ஆண்டவரே, அது செய்யுங்கள் இது செய்யுங்கள் என்று நான் ஜெபிக்கவே இல்லை. எல்லாரும் ஒன்றாக அந்த முழு நாளும் கர்த்தரை ஸ்தோத்தரித்தோம், துதித்தோம், நமஸ்கரித்தோம், ஆராதித்தோம். ஒரு இனிமையான நாளாய் இருந்தது. முடிவிலே நான் சொன்னேன், தயவு செய்து இதற்கு பிறகு யாரும் வந்து கர்த்தர் எனக்கு சுகம் கொடுத்தார், கர்த்தர் அதை செய்தார் இதை செய்தார் என்று கூட சொல்ல வேண்டாம், சாட்சியாய் கூட சொல்ல வேண்டாம். கர்த்தருக்கு நன்றி சொல்லி நீங்கள் பாட்டுக்கு போங்கள். ஏனென்றால் இந்த காலத்திலே சாட்சி சொல்லும் சாட்டில் கூட பீற்றிக் கொள்ளுகிறவர்களும் பெருமைப்படுகிறவர்களும் உண்டு என்று கலாச்சாரமாக போய்விட்டது. ஆனால் அவ்வப்போது ஆங்காங்கே 1ஆம் தேதி அல்லவா, இன்று 27ஆம் தேதி, இந்த நாட்களிலே ஆங்காங்கே இருந்து எனக்கு வந்த தகவலின்படி சிலருக்கு காது கேளாதவர்களுக்கு காது கேட்டிருக்கிறது, கண் தெரியாதவர்களுக்கு கண் தெரிந்திருக்கிறது, இன்னும் எத்தனையோ சுகங்கள் கிடைத்திருக்கின்றன, பெரிய அற்புதங்கள் நடந்திருக்கின்றன. இப்போ ஏன் இப்போ அநேகர் கேட்டார்கள் என்னிடத்துல, ஏன் நீங்கள் கேமரா போடவில்லை, ஏன் இதை ஒளிப்பதிவு செய்து இதை காட்டினால் தேவநாமம் மகிமைப்படும் அல்லவா என்று. நான் சொல்லுகிற பதில் என்ன தெரியுமா, நான் செய்கிற என் மூலம் ஆண்டவர் செய்கிற அற்புதத்தினால் தான் ஆண்டவருக்கு மகிமை வர வேண்டுமா? இந்த வேதத்தில் இல்லையா ஆண்டவர் செய்த அற்புதங்கள்? எத்தனை பேரை ஆண்டவர் மருத்துவரிலிருந்து உயிர் தெழும்பி இருக்கிறார், அதை வாசித்து அவரை மகிமைப்படுத்தலாமே. இயேசு சொல்றாரே போதரையா, உன்னுடைய விசுவாசம் உன்னை சுகமாக்கிறது, அவ்வளவுதானே சொல்றார். அது யாக்கோபு 5ல சொல்றாரு, என்னது விசுவாசம் உள்ள ஜெபம் பண்ணியாளியை ரட்சிக்கும். இயேசு என்ன சொல்லுகிறார், சுகம் பெற்று போகிறவர்களை பார்த்து சொல்லுகிறார், இதை நீ ஒருவனிடமும் சொல்லாதே. அவன் போய் சொன்னான், அது வேறு. ஆனால் இயேசு என்ன சொன்னார், சொல்லாதே. ஆனால் இன்று இலங்கையிலே என்ன நடக்கிறது, அற்புதங்கள் என்று பொய் பிசாசின் அற்புதங்களும் தந்திரங்களும் ஒளிப்பதிவு செய்யப்பட்டு அது சமூக ஊடகங்களுக்கு போடப்பட்டு அந்த மனிதர்களின் பின்னாலே மக்கள் கவர்ந்து இழுக்கப்படுகிறார்கள். இயேசுவினிடத்தில் வருகின்றவர்களுடைய எண்ணிக்கை குறைந்து இப்படிப்பட்ட மனிதர்களின் பின்னே போகின்ற எண்ணிக்கை கூடுகிறது. அதுவும் சரித்திரத்திலே இருந்து நீங்கள் பார்த்தால் இந்த கள்ள உபதேசகர்கள் என்ன செய்வார்கள் தெரியுமா, இவர்கள் ஒன்றும் ரட்சிக்கப்படாதவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்க மாட்டார்கள், வேறு வேறு சபைகளுக்கு போகின்றவர்களை தான் இழுத்துக் கொள்வார்கள். இப்போ நீங்கள் ஜெரோம் என்று சொல்லுகிறீர்கள், அந்த மனுஷனை பற்றி எங்களுக்கு தெரியாதா? அவருடைய சபையில் இருக்கின்றவர்கள் எல்லாரும் எங்கிருந்தவர்கள், வேறு 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 சபைகளில் இருந்தவர்கள் அல்லவா? அப்போ உண்மையான ஊழியக்காரன் என்ன செய்ய வேண்டும், நீ தெருவில் இறங்கி போய் சுவிசேஷம் அறிவித்து ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த வேண்டும். பண்ணினாயா?
அவருடைய மொழிபெயர்ப்பாளர் ஆமந்த சகோதரன் எங்களுடைய திருச்சபையிலேருந்து எங்களுக்கு ஒரு மூத்த சகோதரன் பார்த்தீங்களா? ஜூட் சகோதரன், அவருடைய ஒருங்கிணைப்பாளர் லைட் ஹவுஸ் சர்ச்சில் இருந்த ஒரு சகோதரன். அப்போ இவர்கள் இப்பொழுது அங்கு போய் ஏதோ இந்த இவர் மூலமாய்த்தான் தாங்கள் ஆண்டவருக்குள்ளே வந்தது போல காட்டிக்கொள்கிறார்கள். அதுபோக ஒரு கேவலமான கவலைக்கிடமான விடயம் என்னவென்றால், திடீரென ஒரு 700 பாஸ்டர்மார் அவர் பின்னே போய் பல பணம் அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது, நிறைய பணம் அவர்களுக்கு. அது நல்ல விடயம் தானே போதரையா. நான் எப்படி தெரியுமா பார்க்குறேன் அதை, நான் சொல்ல போனால் அதுக்கு எனக்கு ஞாபகம் வருது. மாற்கு 16ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுது, அவர்கள் போய் இதனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டார்கள், தேவனோ அவர்களோடு இருந்து அற்புதங்களினாலும் அடையாளத்தினால் அந்த வார்த்தையை உறுதி செய்தார். அந்த வார்த்தையை உறுதி செய்த அற்புதம் நடந்தது உண்மை. ஆனால் இப்போ போதரையா சொன்ன விஷயத்தை நான் பார்க்கறது, எனக்கு கிடைச்ச கமெண்ட்ல பார்க்குற நேரம் இது ஒரு நல்ல விஷயம். இலங்கையில இனம் கண்டு கொண்டு, அதுதான் சரி, நீங்கள் அதை சொன்னீர்கள். நீங்கள் சொன்னதை நான் பார்த்தேன் ஒரு நிகழ்ச்சியிலே. நல்ல நேரம் ஜனம் இப்படி செய்தபடினால் எங்கள் மத்தியிலே இருந்த திருட்டு கும்பல் அடையாளம் காணப்பட்டார்கள். முகமூடி கலட்டப்பட்டது. உங்களுக்கு தெரியுமா, ஒரு நாட்டிலே என்னுடைய ஒரு நீங்கள் தான் சொன்னீர்களே எல்லா இடத்துலையும் என்னுடைய சபைகள் இருக்கின்றன என்று. என்னுடைய சபைகள் அல்ல, அந்த சபைகளுக்கு நான் தான் தலைமை போதகராய் இப்பொழுது இருக்கிறேன். ஒரு நாட்டிலே, அந்த நாட்டின் தலைநகரத்திலே இயங்கி வந்தது சபை. அந்த மனுஷனையும் அந்த சபையையும் நான் எங்களை விட்டு அகற்றியே விட்டேன். இந்த மனிதன் ஜெரம் நிமித்தமாக அவன் இனம் காணப்பட்டான். ஆகவே இன்று இந்த கயவர்கள், பண ஆசை பிடித்த இந்த பண பிசாசுகள் எங்கள் மத்தியிலே இருந்து ஊழியம் செய்து கொண்டிருந்தது. இதிலே உங்களுக்கு ஒன்று சொல்லுகிறேன், நான் பெயரை சொல்லாமல் சொல்லுகிறேன், ஆனால் உங்களுக்கு எல்லாம் தெரியும். இந்த 700 பேரையும் அந்த பக்கம் இழுத்து கொண்டு போக பயன்படுத்தப்பட்ட தலைமை பெரிய ஊழியர் இருக்கிறார் அல்லவா, அவர் ஒரு முறை நீர்கொழும்பில் என்னுடைய கூட்டம் முடிந்து என்னை கெஞ்சி 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 என்னை தன் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போனார். நான் ஒரு விஷயம் உங்களுக்கு செய்ய வேண்டும் என்று, என்னவென்று நான் துடித்து போனேன். நான் மாட்டேன் என்று சொல்ல என் மனைவி தான் சொன்னார், இவ்வளவு கஷ்டப்படுத்துகிறாரே போங்களேன் என்று. போனேன். அவருடைய வீட்டுக்கு போன உடனே பேசனை கொண்டு வந்து என் காலை வைத்து ஒலிவ எண்ணெயால் என் பாதங்களை கழுவி எனக்கு சொன்னார், உங்களை போல ஒரு ஆசான் இல்லை என்று. அப்போ என் மனைவி மற்றும் என்னுடைய உதவி போதகர்மார் இவர்கள் அங்கிருந்து வரும் பொழுது, பாருங்கள் அவர் எவ்வளவு தொடப்பட்டார், எப்படியெல்லாம் அவர் உங்கள் காலை கழுவினார் என்று சொல்லும் பொழுது நான் சொன்னேன், அவனை நான் நம்ப மாட்டேன். நான் ஏன் சொன்னேனோ சொல்லவில்லை, அவனை நான் நம்ப மாட்டேன். அது தற்பொழுது உறுதியாகிவிட்டது. அவனை நம்ப மாட்டேன் என்று சொன்னேன். அந்த ஆள் தான் இப்பொழுது மக்களை கவர்ந்து இழுத்து கொண்டு போகிறான். அப்போ ஜனங்களுக்கு தெரிந்து கொள்ள முடியும். சரியா, அடுத்த விஷயம், உண்மையாக இவர்கள் ஒரு பொருட்டானவர்கள் அல்ல, இவர்களை பெயர் குறிப்பிடுவதற்கு கூட தகுதியானவர்கள் அல்ல. எங்களுடைய அந்த நிகழ்ச்சியை பார்க்குறவர்களுக்கு சொல்ல வேண்டும், இது புதிதல்ல. உலகத்திலே அநேக நாடுகளிலே இந்த கள்ள உபதேசம் 1906 செய்மூர் அவர் ஊடாக கொண்டு வந்த எழுப்புதலுக்கு பிறகு வேகமாக பரவி இருக்கிறது. ஆகையினால் கிறிஸ்தவ நாடுகளாக இனங்காணப்பட்ட நாடுகள் கூட இன்று அநேக திருச்சபைகள் மூடப்பட்டு வருகிறது. ஆதி திருச்சபையிலே இருந்த அந்த சீர்திருத்த திருச்சபையிலே இருந்த மிஷனரி, அவருடைய உதாரணம் வில்லியம் கேரி 40 மொழிகளிலே புதிய ஏற்பாட்டை மொழிபெயர்த்தார். 20 மொழிகளிலே பூர்ண பைபிளை மொழிபெயர்த்தார். அதே மாதிரி அவருடைய அவருடைய பணங்களை செலவழித்தது, கஷ்டப்பட்ட நாடுகளுக்கு சென்று மிஷனரியாக ஊழியம் செய்து அநேக வரலாறை பார்க்கிற நேரம், அதுக்கு பிறகு ஏற்பட்ட எழுப்புதலின் பிறகு தங்கள் சொந்த பெயர்களிலே ஊழியம் உருவாக்கப்பட்டது. அதே மாதிரி ஒரு லக்ஸுரி லைஃபுக்கு ஊழியர் தள்ளப்பட இன்று ஒரு வேதனைக்குரிய நிலையில் இருக்கு. உங்களுடைய 38 வருட ஊழியம் மற்றது நீங்கள் கிறிஸ்தவ ஆய்வின் படி இது சம்பந்தமாக, இந்த வரலாறு சம்பந்தமாக எங்களுடைய பார்வையாளர்களுக்கு, எங்களுடைய கிறிஸ்தவர்களுக்கு, அதை கிறிஸ்துவ அல்லாதவர்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? ஒரு மிகவும் உணர்வு பூர்வமான ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறீர்கள். ஒரு பெந்தெகோஸ்தே பாஸ்டராக நான் இதற்கு பதில் சொல்ல போகிறேன்.
என் பதிலை ஒழுங்காய் புரிந்து கொள்ளாவிட்டால் நான் பெந்தகோஸ்தே நம்பிக்கைக்கு விரோதமாய் பேசுவது போல தென்படும். ஆகவே இதை கேட்கின்றவர்கள் ஒழுங்காய் நீங்கள் நான் சொல்வதை கேட்க வேண்டும். நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால் 1517 மார்ட்டின் லூதர் ஒரு புரட்சியை கொண்டு வந்தார். புரட்சி என்று அதை சொன்னது கத்தோலிக்கர்கள். ஆனால் ஒரு ஒரு என்ன ஒரு 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 அதற்கு நம்முடைய தமிழில் சீர்திருத்தம். நல்லது. அவர் ரோமர் புத்தகத்தை வாசிக்கிறார். விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான் என்பதனை படிக்கிறார். அவர் கத்தோலிக்க, நீங்கள் முதலில் குறிப்பிட்டது போல கத்தோலிக்க சபையில் இருந்த அந்த பிரச்சனைகளை பார்த்தால் 95 காரியங்களே தன்னுடைய சபையின் கதவிலே போட்டு இதை நம்பினால் தான் நீங்கள் உள்ளே வர வேண்டும் என்றெல்லாம் அவர் சொன்னார். அவர்கள் அந்நிய பாஷை பேசவில்லை. சுவிட்சர்லாந்திலே அதே சீர்திருத்தத்தை கொண்டு வந்த ஸ்விங்லி அந்நிய பாஷை பேசவில்லை. பிரான்சிலே, பெல்ஜியத்திலே இந்த சீர்திருத்தத்தை கொண்டு வந்த, மிகவும் கஷ்டத்தோடு கொண்டு வந்த ஜான் கெல்வின் அந்நிய பாஷை பேசவில்லை. ஜான் நாக்ஸ் ஸ்காட்லாந்தையே புரட்டி போட்டவர் அந்நிய பாஷை பேசவில்லை. சீர்திருத்த சபைகள் வந்தன. கத்தோலிக்க சபை ஆரம்பத்தில் இவர்களை பயங்கரமாய் உபத்திரவப்படுத்தியது. 1611 ஆண்டு ஜேம்ஸ் மன்னனுடைய ஆணைக்கு இணங்க இங்கிலாந்திலே ஆங்கிலத்திலே வேதத்தை மொழிபெயர்த்தார்களே, அவர்கள், அந்த ஜேம்ஸ் மன்னன் கெட்டவன், ஆனால் மொழிபெயர்த்தவர்கள் நல்லவர்கள். அவர்கள் எவ்வளவு உபத்திரவப்படுத்தப்பட்டார்கள். அவர்கள் யாரும் அந்நிய பாஷை பேசவில்லை. அப்புறம் இங்கிலாந்திலே தோன்றிய ஜான் வெஸ்லி சுவிசேஷகர், சார்ல்ஸ் வெஸ்லி பாடல்களை எழுதி பாடி ஆராதித்தவர், ஜார்ஜ் ஒயிட்ஃபீல்டு வேதத்தை கற்றுக் கொடுத்தவர். இந்த 3 பேரும் இணைந்து சுவிசேஷத்தை அறிவித்தார்கள். அமெரிக்காவுக்கே போனார்கள். அவர்கள் அந்நிய பாஷை பேசவில்லை. இன்று கூட நான் இங்கிலாந்து வில்லியம் டிண்டேல கொலை செய்றாங்க. வில்லியம் டிண்டேலை தீயிட்டார்களே. வேதத்தை மொழிபெயர்த்த காரணத்தினால் அவரை தீயிட்டு கொளுத்தினார்கள், கையை பின்னாலே கம்பத்திலே கட்டி. இவர்கள் சார்ல்ஸ் வெஸ்லி, ஜான் வெஸ்லி, ஜார்ஜ் ஒயிட்ஃபீல்டு அமெரிக்காவுக்கு போய் ஊழியம் செய்த பொழுது அவர்களுடைய ஊழியத்திலே ரட்சிக்கப்பட்டவர்கள் மறுபடி இங்கிலாந்து வந்து அந்த வழியிலே தான் பில்லி கிரஹாம் கூட ரட்சிக்கப்பட்டார் என்றால் பாருங்களேன். டிஎல் மூடி மாசச்சூசெட்ஸில் இருந்த அந்த பையன், அவர் ஓய்வு நாள் பாடசாலை ஆசிரியர் மூலமாக ஆண்டவருக்குள்ளே பலப்படுத்தப்பட்டவர், சிகாகோ வந்து பெரிய ஊழியம் செய்தார், அந்நிய பாஷை பேசவில்லை. வில்லியம் கேரி, அவர் தான் சுவிசேஷத்தை நம் ஆசியாவுக்கு கொண்டு வந்தவர். அப்போ 1500 வாஸ்கோட காமா வந்திருக்கலாம், அதற்கு பின்னர் டச்சினர் வந்திருக்கலாம், ஆனால் உண்மையாக மிஷனரியாக தேவனுடைய சுவிசேஷத்தை கொண்டு வந்தவர் வில்லியம் கேரி. நீங்கள் சொன்னீர்கள் 40 மொழிகளிலே புதிய ஏற்பாட்டை மொழிபெயர்த்தார். எந்த மொழி தெரிந்து வந்தார்? வெறும் ஆங்கில மொழி. வந்து அவர் செரம்பூரிலே, கல்கத்தாவிலே அவரை இறக்கவில்லை. ஏனென்றால் அவருக்கு பணம் இல்லை. அவருடையவர்களே அவரை கல்கத்தாவிலே இறங்க அனுமதிக்கவில்லை. ஏதோ அந்த கப்பலின் கப்டன் சொன்னான், சரி வாப்பா என்று செரம்பூரில் இறக்கி விட்டான். இன்று கூட செரம்பூர் பல்கலைக்கழகம் இருக்கிறது. வில்லியம் கேரி அவர் தான் நவீன மிஷனரி இயக்கத்தினுடைய தந்தை. அந்நிய பாஷை பேசினாரா? இல்லை. அவர் தொழில் கூட செய்தார். சாயம் போடுற தொழில். அவ்வளவு பெரிய ஒரு மனிதன், ஒரு மேனேஜரா ஒரு ஃபேக்டரியில வேலை செஞ்சிருக்கிறார். இப்படிப்பட்டவர்களும் இன்னும் அநேகரும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகமோ அந்நிய பாஷையோ இல்லாமல் தேவனால் பயன்படுத்தப்பட்டார்கள். இப்படி இருக்கும் பொழுது 1901 ஆண்டு பெந்தகோஸ்தே அபிஷேகம் வந்து அந்நிய பாஷை பேசினார்கள். நான் சந்தோஷப்படுகிறேன். ஏன்? நானும் பெந்தகோஸ்தேக்காரன் அல்லவா. இப்போ வில்லியம் சேமோரை பற்றி பார்ப்போம். அவர் ஒரு ஆப்பிரிக்கர். அமெரிக்காவிலே ஆப்பிரிக்கர்கள் தரக்குறைவாய் மதிக்கப்பட்ட ஒரு சகாப்தம். அடிமைகளாய் கொண்டு வரப்பட்டார்கள். அவர்களை யாரும் மதிக்கவில்லை. ஆகவே அவரும் அவருடைய குடும்பத்திலே பெரிய பிரச்சனைகளோடு இருந்தவர். அவர் 8ஆவதோ 7ஆவதோ குழந்தையாய் பிறந்தவர். இப்படி அவரும் அந்த டோபெக்கா கேன்சஸிலே நடந்த அந்த எழுப்புதலே சம்பந்தப்பட்டிருந்தவர். லாஸ் ஏஞ்சலிஸ் சென்று லூயிஸ் ஃபாரோ ஒரு பெண் இருக்கிறார். மற்றது அவர் பிரன்ஹாம் என்று சொல்லி சார்ல்ஸ் பிரன்ஹாம் அவரை வழிநடத்தினவர். அவருக்கும் வில்லியம் பிரான்ஹாமுக்கும் தொடர்பில்லை. நான் வில்லியம் பிரான்ஹாமுக்கு வருகிறேன். இவர் அசூசா ஸ்ட்ரீட்டிலே போய் ஒரு எழுப்புதலை உண்டாக்கினார்.
1906 இருந்து 1913 வரை என்று சொல்லலாம். அந்த எழுப்புதல் காட்டுத்தீயாய் பரவியது. நான் அந்த எழுப்புதலுக்கு எதிரானவன் அல்ல. என்ன நடந்தது தெரியுமா? இந்த பிரதான சபைகள், மெயின்லைன் சபைகள், திடீரென முளைத்த இந்த கூட்டத்தினருடைய ஒழுங்கின்மையை அவதானித்தது. இதுதான் உண்மை. ஒழுங்கின்மையை இவர்கள் ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் இவர்கள் இந்த அந்நிய பாஷை பேசுவது, தீர்க்க தரிசனம் உரைப்பது எல்லாம் நடந்து கொண்டு வந்தது. ஆனால் இந்த வில்லியம் சேமோர் என்பவர் அவருடைய இறையியல் கூட ஒரு நல்ல இறையியல் கிடையாது. அவர் ஒருத்துவவாதி, அவர் தீர்த்துவத்தை நம்பாதவர். இப்படி இருக்கும் பொழுது இந்த பெந்தெகோஸ்தேக்காரர்கள் என்கின்றவர்கள் மெயின் லைன் கிறிஸ்தவர்களை வெறுக்க ஆரம்பித்தார்கள். ஏன்? அவர்களுக்கு அறிவு இருக்கிறது, அவர்கள் வேதாகம கல்லூரிகளுக்கு போய் படிக்கிறவர்கள். இப்ப பாருங்க, மெயின் லைன் சபைகளை நீங்கள் பார்த்தா அந்த காலத்துல சில வீழ்ச்சிகளும் இருந்தது என போதரையா மெயின் லைன் சர்ச்ல இருக்கலாம். நான் என்ன சொல்லுகிறேன், நான் கல்வியை பற்றி பேசுகிறேன். கல்வி. இப்போ நீங்கள் மெயின் லைன் ஒரு சபையில இன்று கூட ஒரு ஊழியராக வர வேண்டும் என்றால் நீங்கள் ஒரு சில வருடங்கள் அந்த வேதாகம கல்லூரிகளுக்கு போய் நீங்கள் படித்து பட்டம் பெற்று வந்து ஊழியர்களுக்கு கீழே படிப்படியாக இருந்து அப்படியல்வா வர வேண்டும். நிச்சயமாக. இப்போ இவர்கள் 1906 எழுப்புதலுக்கு பிறகு ஆவியானவர் எனக்குள்ளே வந்து விட்டார், நான் இப்பொழுது அந்நிய பாஷையை பேசுகிறேன், நான் ஏன் வேதாகம கல்லூரிகளுக்கு போக வேண்டும், ஆவியானவர் என்னை வழி நடத்துகிறார், ஆவியானவர் வெளிப்படுத்துகிறார், நான் தரிசனம் காணுகிறேன் என்று சொல்லி அவன் உபதேசம் ஆரம்பித்து விட்டான். தடி எடுத்தவன் எல்லாம் தண்டல்காரனாகி விட்டான். இந்த பரலோகத்துக்கு போயிட்டு வந்து கதை சொல்றவங்க எல்லாம் அப்படித்தானே. அதுதான் சொல்லுகிறேன். இந்த 1906 இருந்து இந்த 2024 வரை நீங்கள் பெந்தெகோஸ்தே என்கின்ற இந்த நல்ல அழகான ஆசீர்வாதமான இந்த எழுப்புதலுக்குள்ளே நீங்கள் பார்த்தால் இதில் இருக்கின்ற சுதந்திரத்தை தவறாக பயன்படுத்தி பிசாசு தனக்கு தேவையானதை செய்ய ஆரம்பித்து விட்டான். இப்போ நான் ஒரு உதாரணம் சொல்லுகிறேன். ஆங்கிலிக்கன் சபை, சிஎஸ்ஐ சபை, இப்போ இந்த நிகழ்ச்சி இந்தியாவில் இருப்பவர்கள் நிறைய பார்ப்பார்கள் அல்லவா. சிஎஸ்ஐ சபையிலே எவனாவது தனக்கு இஷ்டமான மாதிரி ஆட்டம் போட அந்த தலைமைத்துவம் விடுமா? விலக்கி விடும். மெத்தடிஸ்ட் சபையிலே நீங்கள் சல்வேஷன் ஆர்மியை சேர்ந்தவர், உங்கள் நிறுவனத்திலே யாராவது தங்களுக்கு விருப்பமான மாதிரி ஆட்டம் போட்டால் விலக்கி விடுவார்கள். பேப்டிஸ்ட் சபையிலே விலக்கி விடுவார்கள். ஆனால் பெந்தெகோஸ்தே சபையிலே நான் கொடுத்து தற்பொழுது போதகர் அல்ல, அந்த திருச்சபையிலே ஒரு அங்கத்தவர் மாத்திரம், அவ்வளவுதான். அந்த கல்லூரியில படித்தவன். ஆனால் என்னுடைய சில தனிப்பட்ட காரணங்கள் நிமித்தமாக நான் போதகத்திலே ஒதுக்கப்பட்டு அதே சபையிலே இருக்கிறேன் இன்னும். அப்போ ஆனால் பெந்தெகோஸ்தே என்ற பெயரிலே எவன் வேண்டுமானாலும் வேதத்தை தூக்கலாம், எங்கு வேண்டுமானாலும் போகலாம், எந்த இடத்தில் வேண்டுமானாலும் சபை என்றொன்றை தொடங்கலாம், தனக்கு இஷ்டமானதை பண்ணி கொண்டு போகலாம். இப்போ இதிலே ஒரு நல்ல பகுதி இருக்கிறது. இதுதான் புதிய ஏற்பாட்டு கிறிஸ்தவம். நீங்கள் போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி அவர்களுக்கு பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்திலே ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தவைகளை எல்லாம் அவர்களுக்கு கற்றுக் கொடுங்கள். மத்தேயு 28:19-20. அது சரி. ஆனால் அதற்குள்ளே இருக்கிற அபாயம் என்னவென்றால், ஒரு தலைமைத்துவம் இல்லாத அநேகர் இருக்கிறார்கள். ஒரு கல்வி அறிவு, வேதத்தை கற்றுக்கொள்ளாதவர்கள் இருக்கிறார்கள். மூல உபதேசம் தெரியாதவர்கள் இருக்கிறார்கள். அதனால் பாமர மக்கள் இப்படிப்பட்ட உபதேசகர்களிடத்தில் ஏமாறுகிறார்கள். ஏஞ்சல் டிவி இப்படிப்பட்டவர்களை ஏமாற்றுவதை நான் சில வருடங்களுக்கு முன்பு புட்டு வைத்தேன். நிச்சயமாக. அதன் நிமித்தமா இலங்கையில் இருக்கிற அநேகர் காக்கப்பட்டார்கள். இந்தியாவில் இருக்கிற அநேக பாஸ்டர்மார் எனக்கு சொன்னார்கள், பாஸ்டர், எங்கள் சபைக்கே நாங்கள் போட்டு அதை திரையிலே போட்டு காட்டினோம் என்று. அப்போ நான் பரலோகம் போனேன். பரலோகத்திலே இயேசுவானவர் தண்ணீர் விளையாடி கொண்டிருந்தார். பிதாவையும் கண்டு பிதா பார்த்து கூப்பிடுகிறார். இப்படியெல்லாம் கதை விடும் பொழுது வேதத்தை ஒழுங்காய் கற்றறியாத பாமரர்கள் ஏமாறினார்கள், இன்றும் ஏமாறுகிறார்கள். அதுபோல பணம் முளைக்கிறது, உங்கள் பர்சிலே பணம் முளைக்கிறது, உங்கள் தொலைபேசிக்கு பணம் வந்து விழுகிறது, சார்ஜ் ஆகிறது,
அப்புறம் உங்கள் நிரப்பப்பட்ட பற்கள் தங்க பற்களாய் மாறுகின்றன, தங்க துகள்கள் உங்கள் கைகளிலே படுகின்றன. இப்படியெல்லாம் சொல்லும் பொழுது ஆப்பிரிக்காவிலே சில கள்ள உபதேசகர்கள், நீங்கள் எல்லாரும் ஆடுகள், இப்போ நான் கட்டளை கொடுக்கிறேன் போய் புல் மேயுங்கள் என்று சொல்லும் பொழுது யூடியூபில் இருக்கிறது, ஜனங்கள் எல்லாரும் ஓடி போய் புல்லை தின்னுகிறார்கள். அப்புறம் பார்த்தது இல்லையா நீங்கள்? பாருங்கள். அப்புறம் இன்னொருவன் பெட்ரோலை கொண்டு வந்து வைத்து, ஆண்டவர் இதை இப்பொழுது ரசமாய் திராட்சை ரசமாய் மாற்றுகிறார் என்று பெட்ரோலை குடிக்க கொடுக்கிறான். அப்புறம் ஒரு சபையிலே இவர்கள் மாற்கு 16ஆம் அதிகாரத்திலே நீங்கள் சர்ப்பத்தை எடுப்பீர்கள் அது ஒன்றும் உங்களுக்கு செய்யாது என்றபடினா நிறைய பாம்புகளை கொண்டு வந்து உடமெங்கும் ஏற்றிக்கொள்ளுகிறார்கள். அபிஷேகமாம், ஆராதனையாம், அந்நிய பாஷையிலே கத்திக்கொண்டு, இதெல்லாம் பெந்தெகோஸ்தே என்ற பெயரிலே நடக்கிறது ஐயா. அப்போ ஒரு சில இடங்களில் அந்த பாம்பு கொத்தி கூட சில பேர் செத்து போனார்கள். ஆப்பிரிக்காவிலே சில சபைகளிலே நீங்கள் போகும் பொழுது மதுபானத்தை கொடுத்து உள்ளே, அதுதான் அவர்களுடைய திருவிருந்து, கொஞ்சம் அல்ல, வேதத்தை அவ்வாறு கற்றுக் கொடுக்கிறார்கள். ஐயோ, அப்படி பயங்கரமா இதெல்லாம் யூடியூபில் இருக்கிறது. நான் ஒன்றும் அண்ட பராபர ரகசியத்தை கொண்டு வந்து இங்கு அவிழ்த்து விடவில்லை. இதெல்லாம் யூடியூபில் இருக்கிறது, நீங்கள் பார்க்க. இலங்கையிலும் அது நடக்கிறது, நடக்க தொடங்கி இருக்கிறது. இதுதான் நான் சொல்லுகிறேன், இது இயேசுவானவர் சொன்னது. வேதத்தை அறியாதவன் ஏமாறுகிறான். அப்போ நான் என்ன சொல்லுகிறேன், அந்த அசூசா ஸ்ட்ரீட்டில் இருந்து தொடங்கிய அந்த விஷயத்தில் இருக்கின்ற நல்லவற்றை விட தீமைகள் அதிகமாகி வந்து விட்டன. இன்றைக்கு நான் பெந்தெகோஸ்தே பாஸ்டர் என்று சொல்லும் பொழுது அநேகர் மாறுகண் கொண்டு என்னை பார்க்கிறார்கள். 45,000 பிரிவுகள் இருக்கிறதாக. ஐயோ, அதுவே தான் சொல்லுவேன். மன்னிச்சு கொள்ளுங்க ஐயா. அப்ப அந்த அசூசா ரிவைவல் வந்து 914 வார நேரம் பிரிஞ்சிட்டு தானே. சர்ச் ஆஃப் காட் பிரிந்தது 1914. 1924 இலங்கைக்கு அசெம்பிளி ஆஃப் காட் வந்து விட்டது. சரி, 1000 உதாரணம் கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில் சொல்லுது, மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாயிருக்கின்றன 19ஆம் வசனத்துல இருந்து அதுல பிரிவுகள், பேதங்கள், இப்படிப்பட்டவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது இல்லை என்று பவுல் திரும்பவும் சொல்லுகிறார். அதே போன்றையா 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்தில் நான் பவுலை சார்ந்தவன், அப்பொல்லோவை சார்ந்தவன் என்று பிரிந்திருக்கிறேன், இதனால் நீங்கள் குழந்தைகளாக இருக்கிறீர்கள் என்று பவுல் குறிப்பிடுகிறார். உண்மையா அப்ப அப்படி பார்க்க குழந்தைகளாக தான் இருக்கிறாங்க. குழந்தைகளைப் போல இவர்கள் கண்டவர்களையும் தந்தை தந்தை என்று சொல்லிக்கொண்டு, அந்த வில்லியம் பிரான்ஹாம் பாருங்கள், அந்த மனிதன் இறந்து போய் 50 ஆண்டுகளுக்கும் மேலாகிவிட்டது. இன்னும் அந்த மனுஷனை நம்பிக்கொண்டு அவனுடைய உபதேசங்களை ஏமாந்து கொண்டிருக்கின்றவர்கள் உண்டு. அப்போ இவை எல்லாம் இந்த கள்ள உபதேசத்தினுடைய தன்மைகள். அப்போ இந்த கள்ள உபதேசத்தை பெந்தெகோஸ்தேக்குள்ளே இருந்து செய்வது இலகு. அந்த சுதந்திரம், ஆவியானவர் சொன்னார். இப்போ ஆவியானவர் சொன்னார் என்றால் வாதாட முடியாதல்லவா என்ற நிலை வந்துவிட்டது. ஆகவேதான் நான் என்ன சொல்லுவேன் என்றால், நீங்கள் ஏதாவது கேள்வி கேட்க? இல்லையா, நான் நேரம் சரி, உங்களுக்கும் நேரம் போதாது. கடைசியா உங்களிடத்தில் ஒரு கேள்வி வைக்கிறேன். இந்த பணத்தின் நிமித்தமாகத்தான் அநேக வேதத்தை கற்றுக்கொண்டு தங்களை ஊழியக்காரர் என்று சொல்லுகிறவர்கள் கூட இந்த பிழையான உபதேசங்களுக்கு ஈர்க்கப்படுகிறார்கள். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து, போதுமென்ற மனதுடைய கூடிய தேவபக்தியை மிகுந்த ஆதாயம், எங்கள் பூமியில ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, கொண்டு போக முடியாது, உண்ணவும் உடுக்கவும் இருந்தால் போதுமென்று நினையுங்கள். ஐஸ்வர்யவானாக விரும்புகிறார்கள், கேட்டிலும் அழிவிலும் அநேகருக்கு தீமைகளை உண்டாக்கும் காரியங்கள் ஈடுபடுவார்கள். பண ஆசை சகல பாவங்களுக்கும் வேறாயிருக்கிறது, இதிலே இழுப்புண்டு அநேகர் விசுவாசத்தை இழந்து தங்களை தாங்களே உருவ குத்துகளாக இருக்கிறார்கள். எபிரேயர் 13:5 சொல்லுகிறது, நீங்கள் பண ஆசை அற்றவர்களாக இருக்கிறவைகள் போதும் என்று என்ன கடவீர்கள், தேவன் உங்களை கைவிடுவதும் இல்லை, உங்களை விட்டு விலகுவதும் இல்லை. ஐயா, கடைசியா சொல்லுங்க, 2 பேதுரு 2ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டது, இப்படிப்பட்ட கள்ள ஆசிரியரின் நிமித்தமாக சத்திய மார்க்கம் அந்நியர் மத்தியிலே தூசிக்கப்படுகிறது. அப்படி என்றால் நீங்க ஐயா, முதலாவது நீங்கள் ஒரு இறையியல் ஆசிரியர் என்ற ரீதியில இதுல இந்த ஈர்க்கப்படுகிற அந்த ஊழியக்காரர்களுக்கு, கிறிஸ்தவர்களுக்கு என்ன சொல்றீங்க? அதே போல இந்த கிறிஸ்தவ விசுவாசத்துக்கு வராம இதன் காரணமாக இந்த கிறிஸ்தவ விசுவாசத்தை எதிர்க்கிற கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களுக்கு என்ன சொல்றீங்க? இதையும் சொல்லி நாங்கள் இந்த நிகழ்ச்சியை முடித்துக் கொள்வோம். நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால்,
இன்று இந்த பணத்தை முன்வைத்து பயங்கரமாய் கவர்ச்சியான பிரசங்கங்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள் கள்ளர்கள். இப்போ கடந்த வாரம் ஒருவர் பிரசங்கிக்கிறார், அது இப்பொழுது சமூக வலைத்தளங்களிலே பிரபலமாய் வருகிறது. அனுராதபுரத்திலே அவர் சொல்லுகிறார், ஊழியம் செய்வதற்கு பணம் தேவை, சபைக்கு வியாபாரிகள் ரட்சிக்கப்பட்டு வர வேண்டும், இப்படி இந்த பணத்தை முன்வைத்து பேசிக்கொண்டு போகிறார். இப்போ நான் 38 வருடம் ஊழியம் செய்திருக்கிறேன். பணத்தை முன்வைத்து ஊழியம் செய்திருந்தால் என்றோ நான் அழிந்திருப்பேன். 2000 வருடங்களாக கிறிஸ்தவம் அழகாக வளர்ந்து கொண்டு வந்திருக்கிறது. பிரச்சனைகள் இருந்தன தான், ஆனால் பணத்தினால் வளர்ந்தனமா? இல்லை. ஆகவே இந்த பணம் நமக்கு தேவைதான். உண்மையான செழிப்பு என்றால் என்ன? உண்மையான செழிப்பு என்றால் தேவன் தேவைகளை சந்திப்பது. தேவன் தேவைகளை சந்தித்து வருகிறார். ஆனால் தேவைக்கு அதிகமாய் ஒரு பண ஆசை, லௌகிக இச்சை, இவற்றை பூர்த்தி செய்வதற்கு தான் இந்த கள்ள உபதேசகர்கள் முனைகிறார்கள். இப்போ நான் என்ன சொல்லுவேன் என்றால், கிறிஸ்தவர்களுக்கு நான் சொல்லுவது, நீங்கள் வேதத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் வேதத்தை ஒழுங்காய் கற்றுக்கொள்ள வேண்டும். வேதத்துக்கு புறம்பான எதுவும் யார் எவ்வளவு அழகாக கவர்ச்சியாக நம்பக்கூடிய விதத்தில் சொன்னாலும் நம்ப வேண்டாம். நானே சொல்லுவேன், நான் நிறைய சரித்திர புத்தகங்களில் இருந்து ஆதாரங்களை எடுத்து பேசுகிற ஒரு பிரசங்கி. நான் தல்முடியிலிருந்து பேசுவேன், மிஷ்னகெமா, ஆவோத், மிட்ராஷ், எல்லாவற்றிலும் இருந்து நான் பேசுவேன். ஆனால் அவை எதுவுமே தேவ வார்த்தை அல்ல. நான் பேசுகிற எதுவும் வேதத்தால் அங்கீகரிக்க முடியாவிட்டால் அதை யாருமே நம்பக்கூடாது. அதுபோல எந்த ஒரு பிரசங்கி எவ்வளவு கவர்ச்சியான முறையிலே பேசினாலும், எவ்வளவு இயேசுவின் நாமத்தை பயன்படுத்தினாலும், அந்நிய பாஷையை பேசினாலும், வேதத்தின்படி நிரூபிக்க முடியாதவை கள்ள உபதேசங்களே. ஆகவே நீங்கள் இதை கண்டுபிடிப்பதற்குரிய ஒரே வழி, நீங்கள் வேதத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். இப்போ கிறிஸ்தவர் அல்லாதவர்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு விடயம் என்னவென்றால், ஒரு காலத்திலே முதல் அந்தியோகியா என்கின்ற ஒரு அந்நிய பட்டணத்திலே இயேசுவை பின்பற்றுகிறவர்களை பார்த்து கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் வழங்கப்பட்டது. அந்த பெயரை சூட்டினவர்கள் கிறிஸ்தவர்களே அல்ல, அந்நியர்கள். ஏன்? அவர்கள் இவர்களை பார்க்கும் பொழுது கிறிஸ்து தான் தெரிந்தார். அப்போ இன்றைக்கு கிறிஸ்தவர்களை பார்க்கும் பொழுது உங்களுக்கு என்ன தெரிகிறதோ, கிறிஸ்தவர் அல்லாதவர்களை, நீங்கள் அதைத்தான் கிறிஸ்தவம் என்று நம்ப போகிறீர்கள். யாராவது உங்களுடைய கிராமத்திலே கிறிஸ்தவர்கள் என்ற பெயரிலே வந்து கத்தி குளறி கூப்பாட்டு போட்டு விழுந்து எழும்பி நட்டுங்கி திரிந்தால் இதுதான் கிறிஸ்தவம் என்று நீங்கள் நினைப்பீர்கள். ஆகவே நீங்கள் தயவு செய்து நினைத்து கொள்ளுங்கள், இன்று கிறிஸ்தவர்கள் என்ற பெயரில் பல போலிகள் உருவாகி உள்ளார்கள், உலா வருகிறார்கள். அவர்கள் கிறிஸ்தவர்கள் அல்ல. யாரெல்லாம் வேதத்தின்படி வாழுகிறார்களோ அவர்கள்தான் கிறிஸ்தவர்கள். ஆனால் நீங்கள் கிறிஸ்தவர்கள் இல்லாதவர்கள் என்றபடினால் எப்படி உங்களை நான் வேதத்தை வாசிக்க சொல்ல முடியும்? ஆகவே நீங்கள் தவறாக கிறிஸ்தவத்தை எடை போடாமல், இயேசு உங்களையும் நேசிக்கிறார், அவருடைய வசனமாகிய வேதத்தின்படி வாழுவதுதான் கிறிஸ்தவம் என்பதனை தெரிந்து கொள்ளுங்கள் என்று உங்களிடத்தில் நான் மிகவும் தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. இந்த பரிசுத்த வேதாகமத்தை நீங்கள் விரும்பிய மொழியிலே பணம் கொடுத்து வாங்க முடியும். உங்களுடைய ஃபோனிலே பிளே ஸ்டோர் ஊடாக டவுன்லோட் செய்து வாசிக்க முடியும். ஆகையினால் கிறிஸ்தவர்கள் என்ற பேரிலே இந்த வேதத்தை குறித்து சொல்லப்படுகிற பிழையான உபதேசங்களை நம்ப வேண்டாம். பண ஆசை சகல பாவங்களுக்கு வேறாக இருக்கிறது. முழு உலகத்தையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு பிரயோஜனம் ஒன்றுமே இல்லை. அதன் தன் ஜீவனுக்கு ஈடாக எதை கொடுக்கலாம் என்று மத்தேயு 16ஆம் அதிகாரம் 25-26ஆம் வசனம் சொல்லுகிறது. ஆகையினால் ஏசாவை போன்று ஒரு கூழ் கோப்பைக்காக உங்களுடைய அபிஷேகத்தை இழந்துவிட வேண்டாம். இதே போன்ற நிகழ்ச்சிகள் நாங்கள் தொடர்ந்து உங்களுக்கு வழங்க எதிர்பார்க்கின்றோம். நீங்கள் விரும்பினால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய பெருமதியான கமெண்ட்ஸ் எங்களுக்கு தெரிவிங்க. தொடர்ந்து சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஐயா, நன்றி.